श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्सरण्युगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। गुरुमुखमनदीत्य प्राहवेधानशेषान् नरपतिपरिक्लिप्तं शुल्कमाधातु कामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திவ்யானுகிரகத்தினாலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிற இந்த திவ்ய பிரபந்த தாரை என்கிற இந்த உபன்யாச தொடரிலே பெரியாழ்வார் திருமொழியின் அர்த்த விசேஷங்களை பற்பல பெரியோர்கள் வாயிலாக நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்று 3ஆம் பத்திலே பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழியான தழைகளும் என்கிற பதிகத்தின் அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவிப்போம். இந்த தழைகளும் என்கிற பதிகம் இதற்கு முன்பாக சீலைக்குதம்பை என்கிற பதிகத்திலே நாளை தொட்டு கண்ணின்பின் போகேல் கோலம் செய்திங்கே இரு திருவோணம் இன்னேழு நாள் என்று யசோதை பிராட்டியார் கூறினார் கண்ணனிடத்திலே. இப்ப கண்ணன் அதே மாதிரி 7 நாட்கள் தங்கியிருந்து அது முடிந்தவுடனே தான் பசுமைக்கப் போவேன் என்று புறப்பட்டான் கண்ணன். இப்ப கண்ணன் பசுமைக்கப் போவதுன்னா அவன் ஒருவன் போவது கிடையாதே, தன்னேர் 1000 பிள்ளைகளோடுன்னு ஆழ்வார் தெரிவிக்கும் வண்ணம் தனக்கு ஒத்த வயசுடையவராக அந்த கோபகுலத்திலே அவதரித்த பற்பல இடையர்களோடு ஒரு ஆயிரக்கணக்கான இடையர்களோடு எம்பெருமான் பசுமைக்கச் செல்கிறான். அதற்கு மேல பசுக்களின் எண்ணிக்கையை பார்த்தா அது அளவிடவே முடியாது. அவ்வளவு எண்ணிறந்த பசுக்களை எம்பெருமான் மேய்த்து கொண்டு பகலெல்லாம் செல்கிறான். இப்படி சென்று கொண்டு வரக்கூடியவன் தான் பசுமைக்கச் சென்ற அந்த ஆனந்தத்தினாலே திரும்பி வரும் பொழுது தன்னை பலவாறாக அலங்கரித்து கொண்டு தன்னுடைய திருக்குழல்களை அலங்கரிப்பதென்ன, தான் திருமேனியை அலங்கரித்து கொள்ளுவதென்ன, நல்ல வஸ்திரங்கள் சாத்தி கொள்ளுவதென்ன, இந்த மாதிரி எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் தன்னை அலங்கரித்து கொண்டு நல்ல ஜாம்னு பற்பல தோழன்மாரோடு எம்பெருமான் அந்த ஆய்ப்பாடியிலே வீதியிலே வரும்பொழுது அந்த அழகை கண்டு ஆசைப்பட்டு பெண்கள் பேசும் பேச்சாக இந்த பதிகம் தழைகளும் தொங்கலும் என்கிற பதிகம் அமைந்திருக்கிறது. இப்படி எம்பெருமான் வரும் வழியிலே குழலூதுகிறான், இசைபாடுகிறான். இப்படி தன்னுடைய தோழன்மார்களோடே கொண்டாடி கொண்டு வருகிறான். இப்ப பெரிய மேனானிப்போடே வரக்கூடிய கண்ணனெம்பெருமானை, தன்னேர் 1000 பிள்ளைகளோடு வரக்கூடிய எம்பெருமானை சில கோபிமார் ஜன்னல்கள் வழியாக எட்டி பார்க்கிறார்கள். சிலர் வெளியே வந்து கண்ணனை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள். சிலர் கண்ணன் ஒருவன் வருவான், நீ அவனை பார்த்திராதே, உன் வலையெல்லாம் கழண்டு போய்விடும்னு பிறருக்கு உபதேசிக்கிறார்கள். சிலர் என் மகளானவள் கண்ணனை பார்த்தாள், பார்த்ததோட சரி, அவள் வலையெல்லாம் கழட்டி கொண்டு சென்றான் கண்ணன்னு இப்படி வந்தவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இப்படி பல்பல பிரகாரங்களிலே இந்த தழைகளும் என்கிற பதிகம் செல்கிறது. ஆக கண்ணன் குழலூதி கொண்டு கற்றினம் மேய்த்து
திரும்பும் அந்த அழகை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் இந்த பதிகத்தினாலே. தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமயக்கம் அத்தடி தாழ்பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றதென்னு சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பத்தி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டூன் மறந்தொழிந்தனரே என்று முதல் பாசுரம். கண்ணனெம்பெருமான் திருவீதிகளிலே வரும்பொழுது சில பெண்கள் சாலகவாசல் பத்தி எம்பெருமானை பார்க்கிறார்கள். சில பெண்கள் அது வழியாக வெளியே சென்று எம்பெருமானை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள் என்று இவ்வாறாக பெண்கள் பட்ட பாட்டை பெரியாழ்வார் இந்த பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். அப்படி கண்ணன் எம்பெருமான் எப்படி வந்தான், கண்ணனினுடைய சிருங்காரங்கள் என்ன, அழகுகள் என்னன்னா தழைகளும் என்று ஆரம்பிக்கிறார். அதாவது கோபிமார்கள் எல்லாரும், கோபர்கள் எல்லாரும் கூடி மயில் பீலிகளை எல்லாம் பித்து வைத்திருப்பார்கள். அந்த மயில் பீலிகளை எல்லாம் ஒரு குடையாக திரித்து அந்த குடையை மயில் பீலிகளின் கொத்தை கண்ணனுக்கு மேலே ஏந்தி கொண்டு வருகிறார்களாம். இப்ப கண்ணன் வரும்பொழுது அந்த மயில் பீலிகளின் குடைக்கு கீழேதான் எப்பொழுதும் எழுந்தருளுகிறான். அதை தழை என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். தழைகளும் தொங்கலும், இந்த தழைகள் தொங்கல் என்ற இந்த இரண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தமாக இருந்தாலும், பீலிக்குடை என்று அர்த்தமாக இருந்தாலும், ஒரு அவாந்தர பேதத்தை இட்டு தழைகள் ஒரு மாதிரியான பீலிக்குடை, தொங்கல் ஒரு மாதிரியான பீலிக்குடை என்று பிரித்து கொள்ள வேண்டும் நாம். இப்ப இந்த பகுவச்சனம் தழைகள் தொங்கல் என்று அவ்வளவு பல பேர் அந்த பீலிக்குடைகளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்ப தழைகள் என்று பெயர் பெற்ற சில பீலிக்குடைகள், தொங்கல் என்று பெயர் பெற்ற சில பீலிக்குடைகளுக்கு கீழே எம்பெருமான் எழுந்தருளுகிறான். தலைகளும் தொங்கலும் ததும்பி எல்லா இடத்திலும், எங்கும் ததும்பி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. தன்னுமை இயக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்றான். இந்த பக்கம் பார்த்தா மயில் பீலிகளுக்கு கீழே எழுந்தருளுகிறான். இன்னொரு புறம் பார்த்தால் அப்படி இசை வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படுகின்றன. என்னென்ன இசை வாத்தியங்கள்? தன்னுமை, தன்னுமைங்கிறது ஒரு மங்கள வாத்தியம். எக்கம் மத்தளி, இதற்கு இரண்டு வகையாக பொருள் உரைக்கிறார் ஜீயர். எக்கம்னா ஏகம்ங்கிற சப்தத்திலிருந்து வந்து ஏகதந்திரி என்று ஒரு வாத்தியமாக இருக்கலாம். இப்போ மத்தளிங்கிறது தனி வாத்தியம், இல்லை எக்கமத்தளின்னு சேர்த்து ஒரே வாத்தியத்தை கூறுகிறதுன்னு நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆக அது ஒரு வாத்தியம், இசைக்கருவி. தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி, தாழ்பீலி என்பது ஒரு இசைக்கருவி. குழல்கள், அதற்கு மேலே இலைக்குழல் என்ன, வேங்குழல் என்ன, அதாவது இலையிலே செய்யக்கூடிய குழல்கள் என்ன, அந்த புல்லாங்குழல்கள்னு சொல்லக்கூடியவை சில இலைகளிலே செய்யப்பட்டிருக்கும். சில வேங்குழல்கள்னு மூங்கில்களிலே ஆன குழல்கள் என்ன, இவை எல்லாவற்றையும் இசைத்து கொண்டு எங்கும் கோவிந்தன் வருகின்ற கீதமும் எங்குமாகி, இதற்கு மேல அந்தந்த இடையர்களுக்கு தக்க சில கீதங்கள், சில அந்த பாசுரங்களை பாட்டுக்களை எல்லாம் பாடிக்கொண்டு எல்லா இடத்திலும் இதுதான் இருக்கு. ஒரே எங்கும் ஆகி எல்லாவிடத்திலும் இப்படி கண்ணன் வருகிற இந்த ஓசை, இசை ஒலி இருக்கிறதே, இதுதான் எல்லா இடத்திலும் கேட்கிறது. இப்ப கண்ணன் எதற்கு இப்படி குழல்கள்லாம் ஊதுகிறான்னு, கண்ணன் ஊதுகிறான். அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும். சரி, பசுக்களை மறுபடி கொண்டு வரணுமே, ஆய்ப்பாடிக்கு அழைத்து வருவதற்கு கண்ணன் ஒரு குழல் ஊதினா போர். இப்ப அவைகள் எல்லாம் மறுபடி வந்து விடுவோம். இப்ப கண்ணனுக்கு தெரியும் இந்த மாதிரி குழல் ஊதினால் பசுக்கள் இவ்வாறு செல்லும். இப்போ நீங்க மேலான்னு சொன்னா ஒரு மாதிரி குழல் ஊதுவான், நீங்கள் மேய்வதை நிறுத்திவிட்டு திரும்ப வேண்டும்னு ஒரு மாதிரி குழல் ஊதுவான். இந்த மாதிரி கண்ணன் குழலுக்கு ட்ரெயின்டான நல்ல பசுக்கள் உண்டு ஆய்ப்பாடியிலே. அப்படி எம்பெருமான் எல்லா இடத்திலும் இப்படி குழல் ஊதிக்கொண்டு தான் கண்ணன் மறுபடி ஆய்ப்பாடிக்குள்ளே புகுகிறான்னு அந்த ஆய்ப்பாடியில் உள்ளவர்களும் அறியும்படி குழல்களை ஊதிக்கொண்டு எங்கும் பறந்து இப்படி கண்ணன் வருகிற இந்த கூட்டம் கண்டு, கண்ணன் வருகிற கூட்டம், ஒருத்தன் வந்தா பரவாயில்ல, தண்ணீர் 1000 பிள்ளைகளோடு அவ்வளவு எண்ணிறந்த பசுக்களோடு இந்த கண்ணன் வருகிற அழகிருக்கே, இந்த அழகை பார்த்தால் போர். கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றதென்னு சொல்லி ஏதோ மேகங்கள்லாம் கர்ஜித்து கொண்டு வருதோன்னு எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். என்னது இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு சத்தம்,
மேகங்கள் எல்லாம் கர்ஜித்து கொண்டு வருகிறதோன்னு சொல்லி மங்கைமார் அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாரும் என்ன பண்ணா, சாலக வாசல் பத்தி அந்த சாலக வாசல்களுக்கு சாளரங்களுக்கு அருகிலே வந்து நுழைவனர். சிலர் அது வழியாக வெள்ள நுழைய வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள். சிலர் குருஜனங்களுக்கு தங்களுடைய மாமிமார், தங்களுடைய மாமியார், மாமனார் இவர்களுக்கு பயந்து கொண்டு நிற்பனர். சிலர் அங்கேயே நின்று விடுகிறார்கள். இப்படி எங்கும் உள்ளம் விட்டு அவன் எந்தெந்த வழியிலே போயிருக்கிறானோ அந்த எல்லா வழியிலும் தன்னுடைய உள்ளத்தை பறக்க விட்டு விட்டார்கள் இந்த கோபியர்கள் எல்லாரும். இந்த இடைச்சிகள் எல்லாரும் கண்ணன் போன வழியெங்கும் உள்ளத்தை விட்டு பறக்க விட்டு உன் மறந்தொழிந்தனரே. உணவுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே மறந்து போயிட்டான். நெஞ்சு இருந்தாதானே நினைக்க முடியும். தங்கள் நெஞ்சு எப்பொழுது கண்ணன் பின்னாடி போனதோ, நெஞ்சு இல்லாத பொழுது மறப்பதுன்னு கூட ஒன்று பண்ண முடியாது. மறந்தொழிந்தனரேன்ட்டார் பெரியாழ்வார். ஆக இப்படி கண்ணன் வருகிற போதை அழகை கண்டு சிலர் அவனை சென்று தரிசிப்பது, சிலர் பயந்து கொண்டு சாலக வாசல் பற்றி நிற்பது என்று தங்களுடைய உள்ளத்தை கண்ணனிடத்திலே இழந்தார்கள் என்று இந்த முதல் பாசுரத்தினாலே அனுபவித்தார் பெரியாழ்வார். இரண்டாம் பாசுரம். இந்த இரண்டாம் பாசுரத்திலே சில கோபியர்கள் மற்றும் சில பெண்களை பார்த்து, கண்ணன்னு ஒருத்தன் வருவான், இந்த ஊரிலே கண்ணன்னு சுப்பிரசித்தன், அவன் குழலூதி கொண்டு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு நம் மனதையெல்லாம் அபகரிப்பதற்காகவே தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான். இப்பொழுது நீங்கள் அவனை பார்க்காதீர்கள், பார்த்தீர்களாகில் உங்கள் கைவளை கழன்னு விழும். ஏன் கைவளை கழன்னு விழும்? கண்ணன் அருகிலே மனது போகும். மனது போனால் ஊனை மறப்பார்கள். ஊனை மறந்தால் உடம்பு மெலியும், கைவளை தானாகவே கீழே விழுந்துடும். ஆகையாலே உங்கள் கைவளை, கையிலே இருக்கக்கூடிய அந்த சரிவளை, அதை ரட்சித்து கொள்ள வேண்டுமாகில் இந்த கண்ணன் வருவதை சேவிக்க வேண்டாம்னு சிலர் உபதேசிப்பதாக இந்த இரண்டாம் பாசுரம் அமைந்திருக்கிறது. வல்லினுன் இதழன்ன வாடை கொண்டு வசையறத் திருவரை விரித்துடுத்து பல்லினுன் பத்தாக உடைவாழ் சாத்தி பனைக்கச் சுந்தி பலதழை நடுவே முல்லை நல் நறுமலர் வேங்கை மலர் அணிந்து பல்லாயர் குழா நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர்நின் அங்கினவல இழவேல் மினே. கண்ணனெம்பெருமான் வரும்பொழுது என்னென்னலாம் அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிறான்னு அழகாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் கோபியர் பாசுரத்தினாலே. கண்ணனெம்பெருமான் அறையிலே அழகாக பட்டாடையை உடுத்தி கொண்டு அதற்கு மேலே ஒரு உடைவாள், சின்ன சுரிக்காங்கிற அந்த உடைவாளை சாத்தி கொண்டு அந்த வரக்கூடிய அழகு இருக்கே, அதை எதிர்ன நின்று பார்த்தேன்னா போரும், உங்கள் கைவளைகளை எல்லாம் கழண்டு விழும்னு சொல்லுகிறார்கள். வல்லினுன் இதழன்ன வாடை கொண்டு, நல்ல ஒரு பட்டாடை. இந்த பட்டாடை எப்படி இருக்குன்னா ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். எதை மாதிரின்னா கல்பகவல்லி, கல்பகவல்லியினுடைய அந்த கொடியினுடைய இதழ் போன்று ரொம்ப மிருதுவா, அவ்வளவு டெண்டரா, அவ்வளவு மிருதுவாக இந்த பட்டாடையானது அமைந்திருக்கிறது. ரொம்ப உயர்ந்த வஸ்திரம். இந்த வல்லினும் இதழன்ன வாடையை, திருவாடையை, திருப்பரியட்டத்தை, திருப்பீதாம்பரத்தை எம்பெருமான் தன்னுடைய திருவரையிலே இடுப்பிலே சாத்தி கொண்டு வருகிறான். எப்படி சாத்தி கொண்டு வருகிறான்னா வசையற திருவரை விரித்துடுத்து. சில பேர்லாம் நல்ல புடவை வாங்குவா, நல்ல வேஷ்டிகள்லாம் வாங்குவா. அது நல்ல பலாயிரம் ரூபாய் செலவு செய்து அந்த வேஷ்டிகளையும் புடவைகளையும் வாங்குவார்கள். ஆனால் கட்டிண்டு வந்தாதான் தெரியும் ஏன் வாங்கினா. இவர்கள் கட்டிக்கிற அழகுக்கு இவ்வளோ ஒரு வேஷ்டி ஒரு குறை தேவையா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு இருக்கும். இப்போ வேஷ்டி நன்னா இருந்தாலும் அது எப்போ அழகு பெறும்னா அந்த கட்டிக்கிற அழகு, அந்த புடவை கட்டிக்கொள்ளக்கூடிய அழகு நல்ல பெர்ஃபெக்டா இருந்தாதான் அதனுடைய அழகு கூடும். யார் ஒருவர் அழகாக கட்டிக்கொள்கிறார்களோ அவர்கள் எந்த புடவையா இருந்தாலும் அழகா கட்டின்றோம். அந்த மாதிரி கண்ணனெம்பெருமான் உயர்ந்த திருப்பரியட்டத்தை எடுத்துட்டான், உயர்ந்த பீதாம்பரத்தை எடுத்து கொண்டான். வல்லினும் இதழன்ன வாடை, அதை கட்டிக்கும் பொழுது கோணாம்னான்னு கொசக்க கொசக்க கட்டிக்கிறானான்னு அப்படி கிடையாது. வசையற ஒரு தோஷமும் இல்லாதபடி அப்படியே ஒழுங்கா, அப்படியே திருவரையிலேயே வைத்து அயன் பண்ணார் போல இருக்குமா. அந்த திருவரை பூத்தார் போலே இருக்கும்னு சொல்லுவார்கள்.
இது தனியா ஒரு பண்ணி சாத்தியிருக்காளா? இவன் எம்பெருமான் வேட்டியை எடுத்து இந்த அழகாக கட்டி கொண்டு உள்ளானா, இல்ல இந்த ஒரு ரெடிமேடா, இந்த காலத்துல வந்த மாதிரி ரெடிமேடா இது? இவ்வளவு நீட்டா இருக்கே, இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படும்படிக்கு வசையற நல்ல ஒழுங்குப்பட ரொம்ப சீராக ரொம்ப அழகாக பெரிய பெருமாள் போலேயும் மன்னார்குடி ராஜகோபாலன் போலேயும் அப்படி அந்த திருவரைக்கு தகுந்தாற் போலே அப்படி ஏற்றாற் போலே அந்த திருப்பரியட்டத்தை விரித்துடுத்து நல்லா விரித்து உடுத்தி கொண்டு வருகிறான் கண்ணன் எம்பெருமான். அப்படி இந்த சாத்தி கொள்ளக்கூடிய அழகே தனி. அந்த வஸ்திரம் எது வேணா இருக்கட்டும், வஸ்திரம் தாழ்ந்ததாக இருந்தால் கூட கண்ணன் எம்பெருமான் சாத்தி கொண்டு வந்தான்னா அந்த வஸ்திரம் அந்த சாத்தி கொள்ளக்கூடிய அழகிலேயே உயர்ந்ததா படும். அதை தவிர இந்த வஸ்திரமும் ரொம்ப மிருதுவான வஸ்திரமாக இருக்கிறது. இது திருவரை தானா? திருவரையிலேயே இது இயற்கையாவே பூத்ததா, இல்ல தனியாக சாத்தி கொண்டுள்ளானான்னு தெரியாது. அப்படி அந்த திருவரை மேலே பொருத்தமாக ரொம்ப கனகச்சிதமாக எம்பெருமான் திருப்பீதாம்பரங்களை எல்லாம் சாத்தி கொண்டு வருகிறான் கண்ணன் எம்பெருமான். அப்படி சாத்தி கொண்டு வசையற திருவரை விரித்துடுத்து நல்ல திருவரையிலே விரித்து சாத்தி கொண்டு பனைக்கச்சுந்தி நல்ல பெரிதான ஒரு கச்சை இடுப்பிலே கட்டிக்கொண்டு அதற்கு மேலே என்ன பண்ணுகிறான்? பல்லினும் பத்தாக உடைவாள் சாத்தி. உடைவாள் என்றால் ஒரு அதிகாரி புருஷர்கள் எல்லாம் இடுப்பிலே வைத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கத்தி, உடைவாள்னு சொல்லுவார்கள், உருகுவாள்னு சொல்லுவார்கள். திருமங்கை ஆழ்வார் போல்வாரை சேவித்தால் அவர்கள் இடுப்பிலே சொருகி கொண்டு வருவார்கள். இந்த உடைவாளை எம்பெருமான் தான் கண்ணன் இடுப்பிலே சாத்தி கொண்டு வருகிறான். இது சாத்தி கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னா, உடைவாள் ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம்னு இல்லை, அப்படி அதுவும் வஸ்திரத்திலே ஒரு அவயவம் போல இருக்கு. வஸ்திரத்தினுடைய கரையெல்லாம் இருக்குமே, வஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜரிகைகள் போல இந்த உடைவாளும் வஸ்திரத்திலேயே ஒரு அவயவம் போல இருக்குன்னு நாம் நினைக்கலாம். அதற்கு ரொம்ப அழகான உதாகரணம் அருளுகிறார் பெரியாழ்வார். பல்லினுன் பத்தாக, ஒரு பல்லி இருக்கிறது, செவுத்திலே அது ஒட்டி கொண்டு இருந்தால் அது செவுத்திலேயே ஏதோ வீங்கி இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். நடுவுல ஒரு இடைவேளியே இருக்காது, ஒரு கேப்பே தெரியாது. அப்படி கணக்கச்சிதமாக ஒரு பல்லி எப்படி செவுத்திலே ஒட்டி கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த உடைவாளானது கண்ணன் உடம்பிலே ஒட்டி கொண்டு வருகிறது. இந்த பெரிய பெரிய சிற்பங்களை எல்லாம் பார்த்தா, ராஜா சிற்பங்களை எல்லாம் பார்த்தா ஒரே கல்லுல வடிச்சிருப்பான். அந்த ராஜா இடுப்பிலே வாளை சொருகி கொண்டிருப்பான், அதுவும் அதே கல்லுல வடிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் ஆனவன் எம்பெருமான் அவயவத்திலேயே கை கால் திருமேனி திருமுகம் மாதிரி இந்த வாளும் ஒரு அவயவமோன்னு சொல்லலாம்படிக்கு உடம்பிலிருந்து பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு பொருத்தமாக ஒரு பல்லி சுவத்திலே ஒட்டி இருப்பது போன்று அந்த உடைவாளை சாத்தி கொண்டு வருகிறான் கண்ணன் எம்பெருமான். பல்லினுன் பத்தாக உடைவாள் சாத்தி பனைக்கச் சுந்தி, அந்த கச்சுக்கு மேலாக உடைவாளை சாத்தி பல தழை நடுவே பல பேர் பல ஆயர்கள் பீலித்தழைகளை பீலி குடைகளை பிடித்து கொண்டு வரும்படியாக அந்த மயில் பீலி குடைகளுக்கு அடியாக எம்பெருமான் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு வருகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடைக்குலத்துக்கு சேர முல்லை நன் அருமலர் முல்லை மலரையும் வேங்கை மலரையும் அணிந்து கொண்டு பல்லாயர் குழாம் நடுவே. இப்ப இந்த மாதிரி மலர்களை தரித்து கொண்டு இவற்றை நல்ல தொடுத்து உடம்பிலே சாத்தி கொண்டு தன்னேராயிரம் பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய இந்த ஆயர் குழாம், இவர்களுக்கு நடுவாக எம்பெருமான் நடுநாயகமணி போலே எம்பெருமான் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும். கோபியர்களே, பெண்மணிகளே, நங்காய் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அந்தியம் போது இந்த சாயங்கால சமயத்துல மட்டும் வாசல் பக்கம் விடாதே. வாசல் பக்கம் போனேன்னா இந்த மாதிரி அழகா வஸ்திரத்தை தரித்து கொண்டு இடுப்பிலே ஒரு உடைவாளோடு 1000 பிள்ளைகளோடு தானும் ஒரு நடுநாயகமாக குழல்களும் கீதமுமாக அந்த கண்ணன்னு ஒருவன் வருவான். அவன் எதிரே நிற்க வேண்டாம். அவன் எதிரே நீங்கள் அவன் வருகிற வழியிலே போய் எதிர நின்னுடாதீங்கோ. நின்னா என்ன ஆயிடும்? உங்கள் கையிலே திரளான வளைகள், நிறைய ஆபரணங்கள், வளைகளை எல்லாம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அது அப்புறம் கையில இருக்காது, கீழே கழண்டு விழுந்துடும். உங்கள் மனதை பறிகொடுத்து நீங்கள் உடல் இழைத்து அந்த கைகளில் இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் கீழே விழுந்துரும். ஆகையாலே எதிர் நின்னங்கினவலை இழவேன்மினே, அதை இழக்காதீர்கள், அதை இழக்காதீர்கள்.
கண்ணனெம்பெருமான் வரும் வழியிலே போய் நிற்காதீர்கள் என்று இப்படி உபதேசிக்கக்கூடிய பாசுரமாக இந்த 2ஆம் பாசுரம் அமைந்தது. அடுத்ததாக 3ஆம் பாசுரம். 3ஆம் பாசுரத்திலே ஒரு தாய்மார் தன் பெண்ணானவள் கண்ணனை பார்த்தாள். அதை பார்த்து இந்த ஊர் வம்பு பேசுகிறதுன்னு ஒரு வார்த்தை அழகாக கூறுகிறாள். நாம் அந்த பாசுரத்தை அனுபவிப்போம். சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒருகையால் ஒருவன் தன் தோளையுண்ணி ஆனிர இனம் மீளக் குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்னாள் என் பெண்ணோக்கி கண்டாள் அது கண்டி இவ்வூரொன்னு புனர்க்கின்னதே. கண்ணனெம்பெருமான் பசுமைக்கப் போகும் பொழுது லீலைக்கு சில உபகரணங்களையும், விரோதிகள் வந்தால் அவர்களை அழிப்பதற்காக சில உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டுதான் செல்லுகிறான். சென்ற பாசுரத்திலேயே எம்பெருமான் உடைவாள் சாத்தின்னு ஒரு வாளை இடுப்பிலே சாத்தி கொண்டு செல்கிறான்னு அருளி செய்தார். அந்த மாதிரி இந்த பாசுரத்திலே சுரிகை, சுரிகான்னு சம்ஸ்கிருத பதம் சுரிகைன்னு வந்திருக்கிறது. ஒரு இடையிலே சாத்தி கொள்ளக்கூடிய ஒரு கத்தி. தோழன்மார்னு பல பேர் கண்ணனுக்கு உண்டே. இந்த தோழன்மார்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா ஒரு க்ஷணமும் கண்ணனை விட்டு பிரியவே மாட்டார். கண்ணனோடு சமானமான வயசுடையவர்களாக இருப்பார்கள். கண்ணனே தாரகம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான தோழன்மார்கள் என்ன பண்ணுகிறார்கள், கண்ணனுக்கு தேவைப்படும் என்பதற்காக அவ்வப்போது என்னென்ன தேவைப்படுமோ அப்பப்ப கொடுக்கலாம். எல்லாத்தையும் கண்ணனே தூக்கின்னு போக முடியாது. ஆகையாலே இவர்கள் கண்ணனுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். என்னென்ன சுமந்துட்டு போனா, சுரிகையும், ஒரு சுரிகை கத்தி. இது விரோதி நிரசனத்துக்காக. அதாவது அந்த ஆய்ப்பாடியிலே போம்வழியிலே முளைக்கக்கூடிய புல்லு பூண்டுல கூட அசுரர்கள் எங்க வந்து ஆவேசிக்கிறார்கள்னு தெரியல. எதை பார்த்தாலும் அசுராவேஷம். கண்ணுல அசுரன், மரத்துல அசுரன், இதுல அசுரன், அதுல அசுரன். ஆகையாலே விரோதி நிரசனத்துக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்து கொண்டு போவோம்னு இந்த கத்தியை எடுத்து கொண்டு போனார்கள். அதற்கு மேல விளையாடணுமே. இப்போ ஒரு பழத்தை அடிக்க வேண்டும்னா சுரிகையும் தெரிவில்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த தெரிவில் அது இந்த கல்லு முதலானவைகளை எல்லாம் அடிப்பதற்காக இருக்கக்கூடிய வில், சுண்டு வில்னு சொல்லுவார்கள். இந்த சுண்டுவில் லீலைக்காக, விளையாடுவதற்காக கல்லெல்லாம் அதுல வைத்து இப்படி அடிப்பார்கள். அடித்தால் அது போய் மரத்துல இருக்கிற பழத்தை அடித்து அந்த பழம் கீழே விழும். இந்த மாதிரி விளையாடலாம்ங்கிறதுக்காக தெரிவில்லும் செண்டுகோல். செண்டுகோல்ங்கிறது பூவாலேயோ இதுவாலேயோ தரிக்கப்பட்ட ஒரு செண்டு, கை செண்டு, லீலைக்கு உபகரணம். இவத்தையும் அதற்கு மேல கீழே எம்பெருமான் கீழே இடுப்புல வஸ்திரம் சாத்திண்டு போனான்னு அனுபவித்தோம். அதற்கு தக்கவாறு உத்தரியம், மேலாடை. இந்த மேலாடையும் கண்ணனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தேவைப்பட்டால்ங்கிறதுனால தோழன்மார் சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட. தோழன்மார் இதை கொண்டு ஓடுகிறார்கள். கண்ணன் பின்னாடியே போகிறார்கள். எப்ப கேட்டாலும் உடனே கொடுக்கணும்னு அருகிலேயே கண்ணன் பின்னாடி போகிறார்கள். கண்ணன் என்ன பண்ணுகிறான், ஒரு கையால் ஒருவன் தன் தோளை உண்ணி. இந்த சாமான்யமாக தோழன்மார்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கண்ணனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. மாதிரி உயிர் தோழன் ஒருத்தன் இருப்பான். இந்த உயிர் தோழனை அருகிலே அழைத்து கொண்டு அவனுடைய தோளின் மேலே தன்னுடைய திருக்கைகளை ஊன்றிக் கொண்டு நடக்கிறான் கண்ணன். இப்போ ஒரு கையால் ஒருவன் தன் தோளையுண்ணி ஆனிர இனம் மீளக் குறித்த சங்கம். இப்ப மற்றொரு கையாலே தன்னுடைய சங்கத்வனி அதை செய்கிறான். இப்ப பாஞ்சஜன்யத்தை ஊதுகிறான் கண்ணன். எதற்காக ஊதுகிறான்னா ஆனிரை இனம் மீள. இப்ப தான் பசு மேய்க்க போனான். பசுக்கள் எல்லாம் பட்டி மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அது புல்லையெல்லாம் ஒன்று கொண்டு இருக்கும் பொழுது சாயங்காலம் பொழுதாயிடுத்து, நீங்கள் எல்லாம் திரும்புங்கோள், நீங்கள் எல்லாம் ஆய்ப்பாடிக்கு செல்ல வேண்டும்னு ஒரு குறிப்பாக. இது எல்லா பசுக்களும் ரொம்ப ட்ரெயின்டு. இப்ப கண்ணன் இந்த சங்கத்வனியை பண்ணிவிட்டான் ஆகில் எல்லாம் கியூல வந்துடும். வரிசையா வந்து எல்லாம் ஆய்ப்பாடிக்கு போக வேண்டியதுன்னு கிளம்பி விடும். அப்படி ஆனிர இனம் மீள குறித்த சங்கம். இப்ப கண்ணனுக்கு தான் தெரியும் எப்ப எந்த மாதிரி ஊதினா பசுக்கள் என்ன பண்ணுங்கிறத கண்ணன் எம்பெருமான் பார்த்து பார்த்து வளர்த்து வைத்திருக்கிறான். அப்படி கண்ணுகளையும் பசுக்களையும். இப்ப கண்ணன் இப்படி சங்கத்வனியை பண்ணுகிறான். அது மட்டும் இல்ல, பகலெல்லாம் தான் வந்து
கோபிமார்களை எல்லாம் பிரிந்திருக்கிறானே, கோபிகைகள் எல்லாரையும் பிரிந்திருக்கிறான். ஆகையாலே அவர்களுக்கும் கேட்க வேண்டும், நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கும் பெண்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அதற்கும் சேர்த்து இந்த சங்கத்வனியை பண்ணுகிறான் கண்ணன். வருகையில் வாடிய புள்ளை கண்ணன். கண்ணனம்பெருமான் மீண்டு வரும்பொழுது பசுக்களின் பின்னே திரிந்து அந்த ஆயாசத்தினாலே, அந்த சிரமத்தினாலே உடம்பெல்லாம் வாட்டத்தை உடையவனாக இருக்கிறான். பசுக்களின் பின்னே பகலெல்லாம் வெயிலிலே திரிந்து திரிந்து அந்த ஆயாசத்தை பொறாத அந்த திருமேனியில கொஞ்சம் வாட்டம் தெரிகிறது. அது மட்டும் இல்ல, ஆய்ப்பாடிக்குள்ள வரும்பொழுது வாட்டமா தான் வரணும். ஏன்னா பெண்கள்லாம் இருக்கா, பெண்களை எல்லாம் பிரிந்து போயிட்டான் பகல்ல. திருப்பி வரும்பொழுது சந்தோஷமா வந்தா பெண்கள் விடமாட்டா. ஆகையாலே பெண்களை எல்லாம் பிரிந்து நான் பகலெல்லாம் கஷ்டப்பட்டேன், உங்களை பிரிந்து என்னால தரிக்கவே முடியலன்னு அந்த பெண்களை பிரிந்த வருத்தம் எல்லாம் உடம்பிலே தெரியும்படிக்கு எம்பெருமான் எழுந்தருள்கிறான் கண்ணன். அப்படி கண்ணன்னு ஒருத்தன் வீதியில வந்தான். ஒரு பெண் இருந்தால், என்னுடைய பெண், இந்த தாய்மார் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய பெண் இருந்தால் வாசல்ல போனா யாரோ வரா போல இருக்கு கூட்டமா, மழைகளோ வருகின்றதுன்னு சொல்லின்னு அருளி செய்தால் போல ஏதோ மழை வருதுன்னு பார்ப்பதற்கு வெளில போனான். பார்த்தா பெருங்கூட்டமா கண்ணன் சங்கத்வனி பண்ணி கொண்டு வருகிறான். அவனுடைய உடம்புல பார்த்தா ஒரே மஞ்சள், மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். ஒரே மஞ்சள். கண்ணன் உடம்புக்கு எப்படி மஞ்சள் வந்ததுன்னா பற்று மஞ்சள் பூசின்னு எல்லா கோபியர்களும் எல்லா பெண்களும் கண்ணன் உடம்புலதான் மஞ்சளை பூசி பார்ப்பான். இந்த மஞ்சள் பற்று நல்ல பற்று உடையதாக இருக்கிறதா, நல்ல பத்தறதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுப்பான்னா, அதற்கு நல்ல கலரா நல்ல கண்ணங்கரேர்னு இருக்கக்கூடிய இந்த கண்ணன் உடம்புல அதை பூசினால் அது நல்ல கான்ட்ராஸ்டா நன்னா இருக்கு அப்படின்னா நல்ல மஞ்சள், இல்ல அது ஒட்டலை அப்படின்னா பத்தாத மஞ்சள் என்று அவர்கள்லாம் கண்ணனை தான் உரைக்கல்லாக உபயோகப்படுத்துவார்கள் கோபிகைகள். அப்படி கோபிகைகள் வந்து பூசின மஞ்சள் எல்லாம் உடம்புல அங்கங்க பற்றி கொண்டு கிடக்கிறது. இந்த மஞ்சளும் அதற்கு மேல கண்ணனின் மேனியும் அந்த மஞ்சள் பூசும்படி சுலபனாக இருக்கிறபடியினாலே பட்டுப்படாத அந்த மஞ்சளும், அதற்கு மேல அதுக்கு கான்ட்ராஸ்டா பரபாகமாக இருக்கக்கூடிய அந்த கருத்த கருமேகம் போன்ற அந்த திருமேனியும், இதற்கு மேல் அவயவ சோபை சமுதாய சோபைன்னு இருக்கக்கூடிய வடிவழகு, இதையெல்லாம் பார்த்தாள் என் பெண். அருகே நின்னாள் என் பெண் நோக்கி கண்டாள். சரி, அவன் வருகிறானேன்னு வர வழியில போய் நின்னான். நின்னு பார்க்கிறாள், இது ஏதோ புது வஸ்துவா இருக்கே. இப்ப இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே அபூர்வமா புதுசா ஒரு வஸ்துவை பார்த்தா ஆச்சரியமா தானே பார்ப்பா, அதையே பார்த்துட்டு இருப்பா. இப்ப நாம் இருக்கோம், நம்முடைய தெருவிலே ஏதோ புதுசா ஏதோ ஊர்வலம் மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் வாசல்ல வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு தானே இருப்போம். அந்த மாதிரி ஏதோ ஆச்சரியமா இவ்வளவு அழகா இந்த உலகத்துல கிடையாது. இப்படி மஞ்சளும் மேனியுமாக வரக்கூடிய கண்ணனினுடைய அழகு இந்த உலகத்துல கிடையாதேன்னு என்னுடைய பெண் அருகே நின்னாள். என் பெண் நோக்கி கண்டாள். ஏதோ அபூர்வ வஸ்துன்னு ஆச்சரியமா பார்த்துட்டா. இவள் பார்த்தது ஒரு தப்பா? இவள் வாசல்ல வந்தா, கண்ணன் அந்த பக்கம் வந்தான், இவள் கண்ணனை வெறும் கண்ணால பார்த்தாள், அவ்வளவுதான். அது கண்டு இத பார்த்துடுத்து இந்த ஊர் வாயை அடக்க முடியுமோ? அது கண்டு இவ்வூருன்னு புணர்க்கின்னதே. வெறும் கண்ணன் ஏதோ அபூர்வ வஸ்து, புதுசா ஊர்வலம் யாரோ வரா, ஊர்வலம் வரவாளை போய் வாசல்ல நின்னு பார்த்தா ஊர்வலம் வரவாளுக்கும் பார்க்கிறவாளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்குன்னு வம்பு பேசுவாளோ யாராவது? அது கண்டு இவ்வூருன்னு புணர்க்கின்னதே. இவள் ஏதோ தெரியாம போய் பார்த்துட்டா. அதை பார்த்துட்டு இந்த ஊரெல்லாம் இவளுக்கும் கண்ணனுக்கும் ஏதோ சம்பந்தம் உண்டு, அதனாலதான் இவள் வந்து பார்த்தாள்னு இந்த மாதிரி கதை கட்ட தொடங்கியது. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அந்த தாய்மாரானவள் ஆச்சரியமாக கேட்கக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்தது. அடுத்து 4ஆம் பாசுரம். குன்னெடுத் தானிரை காத்தபிரான் கோவலனாய்க் குழல் ஊதி ஊதி கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்னும் இவனை ஒப்பார் எனங்காய் கண்டறியே நேடி வந்து காணாய் ஒன்னுனில்லா வலைகளன்னு துகிலேந்திளமுலையும் என் வசமல்லவே. ஒரு பெண்ணானவள் கண்ணனை கண்டாள். கண்டவுடனே அபூர்வ தரிசனமா இருக்கே, இந்த மாதிரி உலகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாதே,
நீயும் வந்து பாருன்னு தன்னுடைய தோழிமாரையும் கூட்டு கண்ணனை காண்பிக்கிறாள் இந்த பாசுரத்தினாலே. குன்னெடுத் ஆனிரை காத்த பிரான். இந்திரன் தன்னுடைய கோபத்தினாலே கல்மாரி பொழிந்தான். பெரிய மழை. ஏன்? கோவர்தனத்துக்கு பூஜை செய்ததினாலே. சரி, இந்த கோவர்தனமே இவர்களுக்கு ரட்சகமாக இருக்கட்டும் என்று குன்றெடுத்து கோவர்தனத்தை எடுத்து ஆனிரை காத்த பிரான், பசுக்களுக்கு ஒரு தீங்கும் வாராதபடி காத்த உபகாரகனான எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் இது ஏன் பண்ணா? கோவலனாய் அவன் கோப ஜன்மத்திலே வந்து அவதரித்தான். கோவலன் கோவலனாகவே ஆயிட்டான். இப்ப அந்த கோபியர்களோடு கலக்கும் பொழுது இவன் ஏதோ வேற தேசத்திலிருந்து வந்தவன், இங்க இருக்கக்கூடியவர்கள் வேற தேசத்தை சேர்ந்தவர்கள்னு ஒரு வேறுபாடு தெரியாதபடிக்கு அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவனாக கண்ணன் கோவலனாகவே இருந்தான். இப்ப கோவர்தனகிரியை எடுத்து ஆனிரைகளையெல்லாம் ரட்சித்த உபகாரகன் தான் கோபஜன்மாவாய் கோவலனாய் குழல் ஊதி ஊதி. இப்ப அந்த கோவலனாக ஆயிட்டான்னா அதற்கு சேர தன்னுடைய ஆச்சாரங்களும் நடக்க வேண்டுமே. ஆகையாலே குழல்களை ஊதுகிறான். குழல் ஊதி ஊதி. இப்ப ஊதி ஊதிங்கிறார், பலகாலும் ஊதுகிறான். இப்ப குழல்களாலே கருத்து தெரிவிக்கிறான் பசுக்களுக்கு. இப்ப பசுக்கள் மேய வேண்டும், நிறுத்த வேண்டும், புறப்பட வேண்டும்னு எல்லாம் சிக்னல் மாதிரி இந்த குழல் ஊதுதல் தான். எம்பெருமான் திருவாயிலே வைத்து அந்த குழலை ஊதினான்னா பசுக்களுக்கு எல்லாம் தெரியும். பெண்களுக்கும் தெரியும் அந்த பாஷை. நமக்கு தான் புரியாது. பெண்களுக்கும் பசுக்களுக்கும் நன்னா தெரியும் அந்த பாஷை. கண்ணன் பெருமான் குழல் வாயிலாக என்ன சொல்ல வருகிறான். ஆகையாலே எல்லாத்துக்குமா சேர்த்து மறுபடி கண்ணபிரான் குழல் ஊதி ஊதின்னு ஊதிகின்றே இருக்கான் கண்ணபிரான். அது மட்டும் இல்ல, கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு. இப்படி எம்பெருமான் கண்ணுகளையெல்லாம் மேய்த்து தன்னுடைய பல தோழர்களோடே கலந்து, இப்ப தோழர்களுக்கு நடுவிலே இவன் வந்து தலைவனாட்டும், மீதி பேர்லாம் சேவகர்களாட்டும் இப்படி வரல, பல பேரை கூட்டிக் கொண்டு நானும் அவர்களிலே ஒருத்தன், தானும் அவர்களிலே ஒருத்தன்னு தெரியும்படிக்கு அவர்களோடு கலந்து வருகிறான். நம்ம கண்ணன்டா, இவன் நம்ம கிருஷ்ணன்டா அப்படின்னு அவர்களும் இவனை வேற்றுவனாக பார்க்காமல், வேத்தாளாக பார்க்காமல் தன்னுடையவனாக பார்க்கும்படிக்கு அவர்களோடு கலந்து, தோழர்களோடு கலந்து உடன் வருவானை. இப்படி வந்து கொண்டிருந்தான் கண்ணன் அழகாக. இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் போய் பார்த்தால் தெருவில் கண்டு. அவனை தெருவிலே வரும்பொழுது பார்த்தா என்ன இருந்தது? என்னும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய். உடனே தன்னுடைய தோழியை கூப்பிடுகிறாள். நங்காய், நல்ல ஸ்திரீத்துவ பூர்த்தியை உடையவளே, நம்பி என்பதற்கு எதிர் நங்காய் என்கிற சொல். நங்கை என்பது அதனுடைய வெளி. நங்காய், நங்காய், நங்கமீர், இங்க வா, இங்க பாரு, என்னும் இவனை ஒப்பாரை கண்டறியேன். இந்த கிருஷ்ணனுக்கு சதிருஷமானவர்களை நான் பார்த்ததே இல்லையே. இந்த கண்ணன் போல ஒரு அழகானவர்களை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லையே. இப்படியும் ஒருவன் உண்டான்னு ஆச்சரியத்திலே பேசுகிறாளாம் தன்னுடைய தோழியை கூட்டு. இங்க வா, இங்க பாரு, இந்த மாதிரி நீ பார்த்திருக்கியா? நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு அழகு. கண்ணன் தான் கோவலனாய் குழல் ஊதி ஊதி தோழரோடு கலந்துடன் வருகிறான். இதை பாரு, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி இவனை ஒப்பாரை கண்டறியேன். இவனுக்கு சதிருஷமானவர்களை, இவன் போல்வாரை நான் பார்த்ததே இல்லை தோழி, ஏடி அப்படிங்கிறான். ஏடின்னு தோழியை குறிக்கக்கூடிய ஒரு சம்போதனம். ஏடி, தோழியே, இங்க வா, பாரு, வந்து காணாய், நீயும் வந்து பார் அப்படின்னு சொன்னான். சரி, சொல்லிட்டு அவனை கண்ட பின்பு தனக்கு என்ன ஆயிடுத்து அப்படிங்கறத சொல்லணுமே. அதை சொல்லுகிறாள். துகில் கழன்னு வலை ஒன்னும் இல்லா ஏந்து இளமுலையும் என் வசமல்ல. கண்ணனை பார்த்தேன், அவ்வளவுதான். கண்ணனை பார்த்த உடனே உடம்பெல்லாம் மெலிந்து போனது. என்னுடைய அறையிலே கட்டியிருந்த அந்த துகில் வஸ்திரம் இருக்கிறதே, நிற்கவே இல்லை. அந்த வஸ்திரம்லாம் கழண்டு கீழே விழுந்துடுச்சு. அது மட்டுமா, கையிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய வலைகள்
அதெல்லாம் கீழே சரிந்து வந்து விழுந்தன. அது மட்டுமா, இதுவரைக்கும் என் வசத்திலே இருந்த என்னுடைய ஸ்தனங்கள் ஏந்து இளமுலை, நல்ல ஏந்துதலையும் இளமையும் உடைத்தான இந்த ஸ்தனங்கள் இருக்கிறதே, அது என் வசத்திலே இல்லை, தன் வசமாக என்னை ஆக்கி கொண்டு ஆவியை ஆகுலம் செய்யும் என்று இப்படி ஆனது என்று இப்படித்தான் கிருஷ்ண தரிசனத்தினாலே தனக்குண்டான விகாரங்களை பேசினாள் இந்த தோழி. ஆக இந்த பாசுரத்தினாலே கண்ணனெம்பெருமான் வருவதை பார்த்த ஒரு தோழி இந்த ஆச்சரிய தரிசனத்தை மற்றொரு தோழிக்கு விண்ணப்பம் செய்து தனக்கு இந்த கிருஷ்ண தரிசனத்தினாலே என்ன ஆயிற்று, என்ன விகாரங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்பதையும் சேர்த்து அறிவித்தாள் இந்த 4ஆம் பாசுரத்தினாலே. 5ஆம் பாசுரம். 5ஆம் பாசுரத்தினாலே ஒரு பெண் தன்னுடைய தாய்மார்களை குறித்து, நான் கண்ணனை பார்த்தேன், இனி அவனையே நான் திருமணம் புரிந்து கொள்வேன், என்னை மற்றொருவருக்கு நீங்கள் பேசக்கூடாது, மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன்னு ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தார் போலே தெரிவிக்கிறாள் இந்த பெண். அப்படி பேசினிகோளாகில் நான் இருக்க மாட்டேன், தரிக்க மாட்டேன்னு ஒரு சிந்தையந்தி போன்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் ஒரு கோபிமார். அதை நாம் இந்த பாசுரத்திலே அனுபவிப்போம். சுத்தினின் நாயர் தழைகளிடச் சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பத்தினின் நாயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன், அன்னிப்பின் மற்றொருவர்க்கென்னை பேசலொட்டேன், மாலிரஞ்சோலையம் மாயற்கல்லால் கொத்தவனுக்கு இவளாம் என்னெண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே. எம்பெருமான் கண்ணன் பசுமைத்து மீளவும் வருகிறான். மீள வரும்பொழுது பல ஆயர்கள் சுத்தி நின்று தழைகளிட, இப்ப தழைன்னு பார்த்தோம், அந்த பீலி குடைகள், அந்த பீலி குடைகளை கண்ணனுக்கு எல்லா புறமும் சூழ்ந்து நின்று இந்த ஆயர்கள் பிடித்து கொண்டே வருகிறார்கள். இந்த பீலி குடைகளை சுத்தி நின்று ஆயர்கள் இட, எம்பெருமான் தான் தன்னுடைய திருக்குழல்கள் சுருள் பங்கி, இந்த பங்கின்னு ஆணுடைய குழல்களுக்கு பங்கின்னு பேர், எம்பெருமானுக்கு சுருண்டிருண்டுன்னு சுருட்ட முடியும், நன்னா சுருண்டு கிடக்கும் அந்த சுருட்டையான தன்னுடைய திருக்குழல்களை எல்லாம் பங்கிகளை எல்லாம் நன்னா அழகாக வாரிக்கொண்டு அதை நேத்திரத்தால் அணிந்து, அந்த திருமேனிக்கு பாங்காக, அந்த திருக்குழல்களுக்கு பாங்காக, நேத்திரம் என்றால் கண்ணுன்னு அர்த்தம். இங்கு பீலிக்கண், அந்த மயில் கண், அந்த பீலிக்கண் மயில் தழையிலே பீலியிலே இருக்கக்கூடிய அந்த கண், அந்த மயில் பீலிகளை அந்த கண்ணை எடுத்து அதை மட்டும் அழகாக தன்னுடைய திருமுடியிலே சாத்தி கொண்டு, இப்ப தன்னுடைய சுருட்டையான அந்த திருக்குழல்களை எல்லாம் வாரிக்கொண்டு அதை இந்த பீலிக்கண்ணை வைத்து அலங்காரம் பண்ணிக்கொண்டு சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து என்ன பண்ணான், பத்தி நின் ஆயர் கடைத்தலையே, ஆயர் கடைத்தலையே பத்தி நின்று, இப்ப இந்த இடையர்களுக்கு முன்பாக, இடையர்களினுடைய தலைக்கடையின முன்பாக, இந்த இடையர்கள் இவ்வளவு பேர் வருகிறார்களே, இவர்களுக்கு ஃப்ரண்ட்ல முன்பாக நின்று இங்கே பத்தி நிற்கிறான் எம்பெருமான். இவர்களோடு ஒருவராக எம்பெருமான் நிற்கிறான், ஆயர்களோடு ஆயனாக எம்பெருமான் பத்தி நிற்கிறான். இப்படி பத்தினின் ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன். எம்பெருமான் பாடுகிறான், ஆடுகிறான், நடனம் வேற புரிகிறான். இதற்கு மேல என்ன பண்ணும், பாடவும் ஆடக் கண்டேன். எம்பெருமான் ஆடாத ஆட்டமா, எம்பெருமான் பாடாத பாட்டான்னு இப்படி அவ்வளவு கீதமும் நிருத்தியமுமாக அந்த இடத்துல செல்கிறது கண்ணன் எம்பெருமான் வரும்பொழுது. இதை என்ன பண்ணேன், கண்டேன், நான் பார்த்தேன். இப்ப இந்த கோபிகை இவள் தன்னுடைய தாய்மாருக்கு சொல்லுகிறாள், நான் கண்ணனை பார்த்துட்டேன், இனி அன்னி பெண் மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன், நீ மற்றொருவருக்கு என்னை பேச நான் விடமாட்டேன். இனி நீங்கள் இப்படி அழகாக தன்னுடைய திருக்குழல்களிலே மயில் பீலி அணிந்து கொண்டு வரக்கூடிய கண்ணனை தவிர, இந்த கிருஷ்ணனை தவிர மற்றொருவருக்கு இவள் என்று பேசவே கூடாது, பேசவே கூடாது. சரி, இவளுடைய வாயிலிருந்து இவள் யாரை விரும்புகிறாள்னு நாம் தெரிந்து கொள்வோம்னு தாய்மார் பார்த்தார்கள். இனி மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன்னு சொல்லிட்டா இந்த பெண். யாரு, நீ யாரை விரும்புகிறார், யாருக்கு உன்னை திருமணம் புரிந்து வைக்க வேண்டும்னு கேட்கிறார்கள்.
அதற்கு அவள் பதில் உரைக்கிறாள், மாலிருஞ்சோலையம் ஆயர்கல்லால். இவள் என்ன சொல்லியிருக்கணும்? கண்ணனுக்கல்லால் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நடக்கிற விருத்தாந்தம் எல்லாம் திருவாய்ப்பாடியில கண்ணன் தான் வந்து கொண்டிருக்கிறான். இப்ப திடீர்னு இந்த மாலிருஞ்சோலை அழகர் எங்கிருந்து வந்தார்? மாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவனுக்கு அல்லால் என்னை மற்றொருவருக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாள். ஏன் இப்படி சொல்கிறாள்னா, ஒருத்தனை நம்முடைய கிரகங்களிலே இப்போ ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் ஒருத்தனை தன்னுடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும்னா அவன் பேரை சொன்னா தெரியுமான்னு. இப்ப இவன் இன்னானுடைய பிள்ளை, இந்த குலத்திலே பிறந்தவன், இவ்வளவு வேதங்களை வாசித்தவன், இவ்வளவு பெரிய பெரிய செயல்களை எல்லாம் புரிந்தவன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடி அவனுக்கு வேணும் இல்ல. இந்த ஊர்ல பெரிய வீடு ஒன்று இருக்கே, பெரிய வீடு, அந்த பணக்கார வீடு, அந்த பணக்கார வீட்டு பிள்ளை இவன் அப்படி சொன்னா தெரியும். பெற்றோர்களும் உடனே அப்பா அவ்வளவு பெரிய பையனா இவனுக்கு நாம் கொடுத்துடலான்னு சம்மதிப்பா. ஆகையால ஒரு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்தும் பொழுது அவனுக்கு அடி என்ன இருக்குன்னு சொல்லணும்ல. ஆகையால என்ன சொல்கிறாள்னா, மாலிருஞ்சோலையம் ஆயர்கல்லால். இப்ப கிருஷ்ணன்னு சொன்னா கிருஷ்ணாவதாரம் கூட கொஞ்ச நாள் தான் முடிஞ்சு போயிடும். மாலிருஞ்சோலை அப்படி இல்லையே, எம்பெருமான் நித்திய வாசம் பண்ணுகிற இடம், எம்பெருமான் நித்தியமாக வசிக்கக்கூடிய இடம். இப்ப கண்ணன்னு சொல்றதை காட்டிலும் எம்பெருமானுக்கு எது ஏத்தம்னா மாலிருஞ்சோலை மாயன்னு சொல்றது ஏத்தம். இப்ப இந்த தாய்மாரும், இந்த பெரியாழ்வார் கோபிகையா இருக்கிறார், இவருடைய தாய்மாரும் என்ன கொடுப்பா? கண்ணனை காட்டிலும் மாலிருஞ்சோலை எம்பெருமான்னு சொன்னா உடனே தன் பெண்ணை கொடுத்து விடுவாள்ங்கிற எண்ணத்திலே இந்த பெண் மாலிருஞ்சோலை மாயர்கல்லால். இப்ப மாலிருஞ்சோலையிலே நித்தியவாசம் பண்ணி அசாதாரணமாக அந்த மாலிருஞ்சோலையை வைத்து கொண்டு ஆச்சரிய சக்திகளை எல்லாம் உடைய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு என்னை பேச வேண்டும். சரி, நீங்க பேசுங்கோ, பேசாம போங்கோ. ஆனா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? கொத்தவன். கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். அவன் எப்படியா இருந்தாலும் என்னை எடுத்துருவான். அவன் என்ன செய்தாவது என்னை எடுத்துக்கொள்வான். அவன் தோத்ததுன்னு சரித்திரமே கிடையாது. அவனுக்கு எப்பொழுதும் வெற்றியே தான் சுபாவம். ஆகையாலே நீங்கள் கொடுக்கிறீர்களோ இல்லையோ அவனே எடுத்துட்டு போயிடுவான். அந்த வார்த்தை வர வேண்டாம்ல, தனி வழி போயினால் என்னும் சொல்லுன்னு. இவள் தனியாக போய்விட்டால், எங்களை விட்டு போய்விட்டால் அவனோடுங்கிற அந்த தீய சொல், அந்த அபவாத பேச்சு, அது உங்களுக்கு வரவேண்டாம்னு நினைத்தீர்களாகில் கொத்தவனுக்கு இவளாம் என்ன நீ, இவள் அவனுக்கு தகுந்தவள். துல்லிய சீல வயோவிருத்தாம்னு சீதை எப்படி ராமனுக்கு தகுந்தவளோ அப்படி இவள் மாலிருஞ்சோலை மாயனுக்கு தகுந்தவள்னு உங்கள் மனதிலே சிந்தித்து நீங்கள் அவனுக்கு கொடுங்கோள். அவனை தவிர மற்றொருவருக்கு என்னை பேசாமல் இருங்கோள் என்று சொல்லுகிறாள். சரி, இது பண்ணலன்னா என்ன ஆகும்? கொடீராகில் கோழம்பமே. கோழம்பம்னா குழப்பம். எனக்கு நீங்க கொடுக்கவில்லை ஆகில் உங்களுக்கு கடைசியில குழப்பம் தான். என்ன குழப்பம்னா, ஒண்ணு நான் அவனோட போயிடுவேன், இல்லையாகில் முடிந்து போய்விடுவேன். உங்களை மீறி என்னால் போக முடியாது. போகாமல் சிந்தையந்தி எப்படி தங்களுடைய குருஜனங்களை தாண்டி போகாமல் சுக துக்கங்களை எல்லாம் அனுபவித்து அங்கேயே பரமபதத்தை அடைந்தாலோ அந்த மாதிரி நான் முடிந்து போய்விடுவேன். இப்போ தன்னுடைய பெண் முடிந்து போனாள்ங்கிறது அந்த தாய்மாருக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் குழப்பம் தானே, மனசுக்கு அது ஒரு கஷ்டம் தானே. அந்த துக்கம் உங்களுக்கு வேண்டாம், அந்த துக்கம் உங்களுக்கு வேண்டாம். என்னை தடுக்க முடியாது, நான் முடிந்து போவதை உங்களால தடுக்க முடியாது. உங்களால பண்ண முடிஞ்சது என்ன? நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நல்லபடியா மாலிருஞ்சோலை மாயர்க்கு என்னை கொடுக்கலாம், அவ்வளவுதான் முடியும். இப்ப கண்ணன் வீதியார வருவதை, கண்ணன் தான் பல்லாயரோடு பல ஆயர்களோடு ஆயர் கடைத்தலையை பத்தி தலையிலே அலங்காரம் பண்ணி கொண்டு வருவதை நான் பார்த்து விட்டேன். இனி மற்றொருவருக்கு என்னை பேச வேண்டாம், அவனுக்கே நான் உரியவள் என்று தன்னுடைய துணிவை அறிவித்தாள் இந்த பாசுரத்தினாலே ஒரு கோபிகை. அடுத்தது 6ஆம் பாசுரம். இந்த 6ஆம் பாசுரத்திலே ஒரு தோழிமார் மற்றொரு தோழியரை பார்த்து கண்ணனை நாம் அகப்படுத்திக் கொள்வதற்கு வழி என்னன்னு கேட்க, இன்னொரு தோழிமார் பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். சிந்துரம் இலங்க தன் திருநெத்தி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும்
அந்தர முழவத்தன் தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோருடன் வளைகோல் வீச அந்த முன் இல்லாத ஆயப்புள்ளை அறிந்தறிந்திவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி என்று கூறுகிறாள். எம்பெருமான் தான் நெத்தியிலே சிந்தூரப் பொடியை கொண்டு சிந்தூர சூர்ணத்தை கொண்டு சிந்துரம் இலங்க தன் திருநெத்தியிலே அழகாக ஊர்துவ குன்றத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேலே தன் திருநெத்தி மேல் சிந்துரம் இலங்க. அந்த நெத்தி எவ்வளவு அழகானது! எம்பெருமானினுடைய நெத்திக்கு மேலே நயந்தாறுகட்கு நச்சிலை கொள்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெத்தியிலே சிந்துரம் இலங்க, அதற்கு மேலே கோரம்பம் என்கிற ஒரு ஆபரண விசேஷத்தையும் எம்பெருமான் சாத்தி கொண்டு எழுந்தருளுகிறான் கண்ணன் எம்பெருமான். இப்ப சிந்துரம் இலங்க தன் திருநெத்தி மேல் திருத்திய கோரம்பும், இப்ப சாத்தின அந்த கோரம்பம்ங்கிற ஆபரணமும் திருக்குழலும் அழகான குழல்களும் இதெல்லாம் இருக்க என்ன பண்ணுகிறான் எம்பெருமான்? அந்தரம் உழவ, திசைகள் எல்லாம் அந்தரங்கள் எல்லாம் ஆகாயமெல்லாம் எதிரொலிக்கிறது. ஆகாயத்திலே எல்லாம் இவன் வருகிற சத்தம் எதிரொலிக்கிறது. தன் தழைக்காவின் கீழ், தன் குளிர்ந்த தழைக்காவு. இப்ப இந்த பீலி குடைகளாகிற வனம், இந்த பீலி குடைகளே ஒரு வனம் போல இருக்கு. அவ்வளவு பேர் இந்த பீலி குடைகளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்ப ஆயர்களோடு எம்பெருமான் வருகிறான்னு அவ்வளவு பேர் இந்த பீலி குடைகளை பிடித்து கொண்டே எம்பெருமான் பின்பாக வருகிறார்கள். அப்ப வரக்கூடிய சத்தம் ஆகாயத்திலே எல்லாம் எதிரொலிக்கிறது. ஆகாயமெல்லாம் இந்த வாத்திய கோஷங்கள் முழங்கும்படி, முழவம்னா மத்தளம், அதனுடைய முழக்கம் ஆகாயமெல்லாம் இருக்கும்படி தன் தழைக்காவின் கீழ் வளைகோல் வீச வரும் ஆயரோருடன். இப்ப பற்பல தோழன்மார்களான ஆயர்கள் வருகிறார்கள், திருத்தோழன்மார்கள். அவர்கள் வரும்பொழுது ஒருவருக்கொருவர் வெற்றியை காட்டிக்கொண்டு நல்ல வளைந்த தண்டுகளை கோல்களை எல்லாம் வீசிக்கொண்டு வருகிறார்கள். இப்படி வளைகோல் வீச இவ்வளவு ஆயர்களோடு எம்பெருமான் வருகிறான். இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா அந்த முன் இல்லாத ஆயப்பிள்ளை. இப்ப நந்தகோபருக்கு திருமகனாரான இந்த பிள்ளை இருக்கானே, அவனுடைய அழகு இருக்கே, அதுல ஒரு அந்தம்னே ஒண்ணு கிடையாது. அவன் ஒப்பனை அழகு, அவன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அலங்காரம் என்ன, அவன் லீலையாக செய்யக்கூடிய வியாபாரங்கள் என்ன, இதுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. நிறைய செய்வான், அதனால எண்ண முடியாது. நிறைய அலங்காரம் பண்ணிப்பான், அதனால அதனுடைய எல்லையை அறிய முடியாதுங்கிறது கிடையாது. ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. எம்பெருமான் திருநெத்தியிலே சாத்தி கொண்டு அந்த திருக்கோரம்பம்ங்கிற அந்த ஆபரணத்தினுடைய அழகை ரசிக்கணும்னு எடுத்துட்டாலும் எவ்வளவு பெரிய மகான் ஞானிகளாலே கூட அதனுடைய அழகை அளவிட்டு பார்க்க முடியாது. எம்பெருமானினுடைய அழகுக்கும் இந்த லீலைக்கும் ஒரு அந்தமே கிடையாது, அளவே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் அந்த முன் இல்லாத ஆயப்புள்ளை என்ன பண்றான்? அறிந்தறிந்து இவ்வீதி போதுமாகில். இப்ப இவ்வளவு அழகோடு இருக்கக்கூடியவன் இந்த தெருவுக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அறிந்தறிந்து, அவனுக்கு தன்னை பத்தியும் தெரியும், நம்மை பத்தியும் தெரியும் சொல்கிறார்கள் பெண்கள். இந்த பெண்களுக்கு கிருஷ்ணனை விட்டா செல்லாது, இவர்களால இருக்க முடியாது கிருஷ்ணனை விட்டு. ஆனா கண்ணனுக்கு அப்படி இல்லை, இவர்களை விட்டு தான் இருப்பான்கிற தீம்பு உண்டு. இப்ப கண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? அங்க போனா நமக்கு அவ வேண்டாம், நாம் அங்க போனோமாகில் அவர்கள் நம்மை பிடித்து வைத்து கொண்டுடுவார்கள், அங்க போகக்கூடாது, நாம் அந்த தெருவுக்கு போகாம இருந்திருக்கணும். ஆனால் ஒருவேளை நம்மையும் அறிந்து அவனையும் அறிந்து கொண்டு பிறகும் அறிந்தறிந்து இவ்வீதி போதுமாகில், அறிந்து வைத்தும் இந்த வீதியிலாலே ஒருவேளை வந்தானாகில், இந்த தெருவுக்கு வந்தானாகில் என்ன பண்ணலாம்? அவனை எப்படியாவது நாம் பிடித்து வைத்து விடணும் அப்படின்னு ஒரு தோழி சொல்றா. இன்னொரு தோழி தைரியமா சொல்றா, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நீ எதுவும் பயப்பட வேண்டாம், என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. என்ன பண்ணலாம்? நேரா அவன் முன்னாடி போய் நின்றுடலாம். நின்று ஊரார் முன்னாடி பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து, நாங்கள்லாம் விளையாடின்னு இருந்தோம், பூப்பந்தை இட்டு விளையாடி கொண்டிருந்தோம், நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்கள் பந்தை களவாடி கொண்டு சென்று விட்டான், எங்கள் பந்தை எடுத்துன்னு போயிட்டான், கண்ணன் கொடுக்கவே இல்லை, இவன் கொடுத்தாதான் நாங்க இவனை விடுவோம்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து நாம் அவனை நம்முடைய பிடியிலே ஆக்கிக் கொள்வோம் அப்படின்னு பிளான் போடுறான். எதற்கு? அப்படி இவர்கள் பண்ணினார்களாகில்
அவனால போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், அழகா ஒரு மந்தஸ்மிதம் பண்ணுவான். கண்ணன் பெருமான் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு இனிமே போக முடியாதுன்னு தெரிந்து அழகா ஒரு மந்தஸ்மிதம் பண்ணுவான். அதை பார்த்தா போறோம். பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி. அவனுடைய இந்த திருப்பவளத்திலே பண்ணக்கூடிய இந்த மந்தஸ்மிதம் இருக்கே, அதை நாம் பார்ப்போமேன்னு ஒரு தோழியிடம் மற்றொரு தோழி சொல்லுவதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. 7ஆம் பாசுரம். இந்த 7வது பாசுரத்திலே ஒரு தாய்மார் தன்னுடைய பெண்ணானவள் கண்ணனை பார்த்து அறிவழிந்து போனாள் என்று புலம்புகிறாள். சுற்றினின் சால பன்னிரை பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருமேனி நின்னொளி திகழ நீல நன் அருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழா நடுவே கோலச் செந்தாமரை கண் மெளிர குழலூதி இசைபாடி குனித்து ஆயரோடு ஆலித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டென்மகள் அயர்க்கின்னதே. எம்பெருமான் முதல்ல பசுக்களை எல்லாம் போக விட்டுருவான். பசுக்களுக்கு பின்பாகத்தான் தான் எழுந்தருள்வான். சால பன்னிரை பின்னே. எவ்வளவு பசுக்கள், ஆனிரைகள் எவ்வளவுன்னா சாலப்பண் நிறைய, மிகவும் அதிகமான. சாலன்னாலும் அதிகம், பண்ணாலும் அதிகம். இப்ப மிகவும் அதிகமான அர்த்தம், எண்ணிக்கையே கிடையாது. ஒவ்வொன்றாக பார்த்து வெள்ளை நிற பசுக்கள், கருப்பு நிற பசுக்கள் எப்படி எண்ணாலும் எண்ணியே முடிக்க முடியாது. அவ்வளவு பசுக்கள் திரள். அந்த பசுக்களுக்கு பின்னாடியாக எம்பெருமான் அவ்வளவு கோசமிருத்தி, அதை முன்னாக நடக்க விட்டு பின்னாடி எம்பெருமான் வருகிறான். வரும்பொழுது தழைக்காவின் கீழ். இப்ப ஆயர்கள் எல்லாரும் பீலிக்குடையை பிடித்து கொண்டே வருகிறார்கள். இப்ப அந்த பீலிக்குடையாகிற அந்த சோலைக்கு கீழே எம்பெருமான் எழுந்தருளுகிறான். எழுந்தருளும் பொழுது தன் திருமேனி நின் ஒளி திகழ. எம்பெருமானினுடைய திருமேனியில ஒளி மிக்கு இருக்கிறது. ஏன் மிக்கிறதுன்னா, இப்ப பசுக்கள் எல்லாம் வயிறு நிறைய உண்டாயிற்று. இப்ப பசுக்கள் வயிறு நிறைந்ததுன்னு ஒரு சந்தோஷம். சரி, இப்ப பசுக்களை எல்லாம் மேய்த்து விட்டு நாம் போய் பெண்களோடு விளையாடலாம்னு மற்றொரு சந்தோஷம். இந்த 2 சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சி இரட்டித்து உடம்பெல்லாம் அப்படியே மின்றது. தன் திருமேனி நின் ஒளி திகழ நீல நன் அருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து. எம்பெருமானுடைய திருக்குறள்கள் நல்ல நீல நிறத்துல நல்ல கண்ணங்கரேர்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, நன்மையோடு இருக்கிறது. என்ன நன்மைன்னா, நல்ல சுருட்டையா இருக்கு. சில பேருக்கு சுருட்டையா இருந்தா நீட்டமா இருக்காது, நீட்டமா இருந்தா சுருட்டையா இருக்காது. ஆனா எம்பெருமானுக்கு சுருட்டையாகவும் இருக்கும், நீட்டமாகவும் இருக்கும். இப்ப சுருட்சி நீட்சின்னு இந்த நன்மையெல்லாம் உடைத்தான திருக்குறள்கள். அது மட்டும் இல்ல, ரொம்ப வாசனையான திருக்குறள்கள். நறுங்குஞ்சி, ரொம்ப பரிமளித்தமான அந்த திருக்குறள்கள். அதில் என்ன பண்றான், நேத்திரத்தால் அணிந்து பீலிக்கண், அந்த மயில் பீலி கண்களை எல்லாம் வைத்து நன்னா அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, பல்லாயர் குழாம் நடுவே, பற்பல ஆயர்களுக்கு நடுவாக எம்பெருமான் எழுந்தருள்கிறான் அநேகமான தோழன்மாரோடு. அப்ப என்ன பண்ணினானா, கோலச் செந்தாமரை கண் மிளிர, ரொம்ப அழகாக சிவந்த தாமரை போல இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள் இருக்கே, எம்பெருமானுடைய திருக்கண்கள், அது மிளிர்றது. என்ன பண்ணுகிறான் எம்பெருமான், சுத்தி அவனுடைய தோழர்கள்லாம் வராளா, இந்த பக்கமாகவும் அந்த பக்கமாகவும் அவர்களை பார்த்து கொண்டே வருகிறான். அப்ப அந்த திருக்கண்கள் இப்புறமாகவும் அப்புறமாகவும் மாறி மாறி போகும் பொழுது அந்த தாமரை கண் ஒளி மிக்கு இருக்கிறது. அப்படி கண்களை விடம் வளமாக பார்த்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு எம்பெருமான் சந்தோஷமா வருகிறான். அப்படியே கூட்டமா வருகிறான். கோலச் செந்தாமரை கண் மிளிர. அது மட்டும் இல்ல, குழலூதி இசைபாடி குனித்து, ஆமருவி நிறைமேக்க நீ போக் ஒரு பகல் 1000 ஊழின்னா கோபிகைகள் எல்லாம். எம்பெருமான் பசுமைக்க போயிட்டான, சாயங்காலம் பெருமாள் வருவதற்கு, சாயங்காலம் கண்ணன் வருவதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பகல் பொழுது முழுக்க ஒரு ஊழி காலம் ஒக்கும். ஒரு யுகம், ஒரு சதுர்யுகம், பற்பல சதுர்யுகம் ஒக்கும். அவ்வளவு துக்கம் உண்டு இந்த பெண்களுக்கு எல்லாம். இப்ப இந்த பெண்கள் துக்கத்தினாலே நெஞ்சிலே வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த வருத்தம் எல்லாம் போகும்படி அவர்கள் காதுக்கு இனிமையான குழலை ஊதுவான். இந்த மாதிரி சில பேர் இருப்பா. சில பேர் பிரணய ரோஷத்தினால கோபப்பட்டு இருப்பா, இன்னைக்கு கண்ணன் வரட்டும், ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு சில பெண்கள் இருப்பா. அவர்களுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த பிரணய ரோஷம் எல்லாம் ஆறும்படிக்கு குழல் ஊதுவான்.
பசுக்கள் எல்லாம் திரும்பும்படிக்கு குழல் ஊதுவான். இப்படி நல்ல அதற்குன்னு சேர்ந்த பாசுரங்களை வைத்து அழகா குழல் ஊதுவான் கண்ணன் எம்பெருமான். இப்படி தன் குழலை ஊதிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அதற்கு சேர இசையையும் பாடிக்கொண்டு வருவான். குழல் ஊதி இசை பாடி, இசை பாடுறதோடு இல்ல, அதற்கு மேல குனித்து நடனம் ஆடுறான். கண்ணன் எம்பெருமான் தனியா நடனம்லாம் ஆட வேண்டாம். கண்ணன் எம்பெருமான் வரக்கூடிய அந்த நடை அழகு இருக்கே, அந்த நடை அழக பார்த்தாலே நல்லா நடனத்திலே சமர்த்தர்கள் ஆடினார் போல இருக்கும், வல்லார் ஆடினார் போல இருக்கும். கண்ணன் நடை அழகே ஒரு நாட்டியம். கண்ணன் தனியா ஒரு கூத்தாட வேண்டாம், எம்பெருமான் இசை பாடிக்கொண்டு நடந்து வரக்கூடிய அழகையே பார்த்தா எம்பெருமான் நடனம் ஆடிக்கொண்டு வர மாதிரி இருக்கும். குழலூதி இசை பாடி குனித்து ஆயரோடு ஆலித்து வருகின்ற ஆயப்பிள்ளை. இந்த ஆயர்களுக்கு நடுவிலே தன்னுடைய உயர்த்தி மேனானிப்பெல்லாம் தோத்தும்படிக்கு அப்படி வருகிறானே கண்ணன். அவனுடைய அழகு கண்டு, அவனுடைய திருமேனியை பார்த்தால், இந்த இடைப்பிள்ளையினுடைய அழகை பார்த்தால் என்னுடைய பெண் பார்த்து என்ன பண்ணாள்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கல, தாயாருன்னு தெரிந்து கொள்ளல, அவ எந்த குலத்துல பிறந்திருக்கான்னு தெரிந்து கொள்ளல, எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனுடைய அழகை பார்த்து, வடிவழகை கண்ட மாத்திரம் பார்த்தா, அனுபவித்தா, பழகினா அப்படிலாம் இல்ல, கண்ணனை கண்ணால பார்த்தா அவ்வளவுதான். அவன் வடிவழகை பார்த்த மாத்திரத்திலே என்ன எடுத்து? எல்லாம் எடுத்து. என் பெண்பிள்ளை தன்னுடைய குடிப்பிறப்பை மறந்தாள், அவனுடைய ஸ்திரீத்துவம், அந்த ஸ்திரீத்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தை மறந்தாள், நான் தாயாருங்கிறதையே மறந்தாள், எல்லாத்தையும் மறந்து அறிவிழந்து போனாள், அழிந்து போனாள் என்னுடைய பெண் அப்படின்னு தாய்மார் சொல்லுவதாக இந்த 7வது பாசுரம் அமைந்திருக்கிறது. 8ஆம் பாட்டு. இந்த 8ஆம் பாசுரத்திலே ஒரு தாய்மார் பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த தாய்மாரிடத்திலே சில பேர் வந்து வினவுகிறார்கள், உன் பெண்ணுக்கு என்னாச்சு? உன் பெண்ணு வலையெல்லாம் கழன்றிருக்கே, இதுக்கு என்ன காரணம்னு சில பேர் வினவ, அவர்களுக்கு இவள் பதில் கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். சிந்துரப் பொடி கொண்டு சென்னியப்பி திருநாமமிட் அங்கோர் இளையன் தன்னால் அந்தரமின்னி தன்னெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்புள்ளை எதிர் நின் அங்கினவளை இழவேல் என்ன சந்தியில் நின்னு கண்டீர் நங்கை தன் துகிலோடு சரிவளை கழல்கின்னதே. தாய்மார் சொல்றா, இந்த பெண்ணுட்ட நான் அப்பவே சொன்னேன், கண்ணன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு எதிர்த்தாப்புல மட்டும் போய் நிக்காதன்னு சொன்னேன், இவ கேட்கவே இல்லை அப்படின்னு புலம்புகிறாள் இந்த தாய்மார். அவன் வெறும்னா வந்தா பரவாயில்ல, வெறும்னா வந்தாலே அவ்வளவு அழகு, இதுல அலங்காரம்லாம் வேற பண்ணி கொண்டு வருகிறான். அலங்காரம்லாம் வேற பண்ணி கொண்டு வந்தா கேட்கணுமான்னு. சிந்துர பொடி கொண்டு சென்னி அப்பி. இப்ப நெத்தியிலே சிந்துரம் இலங்கன்னு முன்னாடி சொன்னார். இப்ப என்ன பண்ணிக்கிறான், இந்த சாதிலிங்க பொடின்னு இருக்கக்கூடிய இந்த சிந்தூர பொடி அதை எடுத்து தன்னுடைய திருமுடியிலே சாத்தி கொள்கிறான். அந்த திருமுடியிலே அழகுக்காக இந்த பொடியை தடவி கொள்கிறான். நன்னா நெத்தியில விளங்கும்படி திலகம் முன்னாடி சாத்திட்டான். இப்ப என்ன ஆயிடுத்து, சென்னி அப்பி அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். சென்னியிலே தலையிலே அப்பி. இப்ப திருமுடியிலே திருக்குழலுக்கு மேலே இந்த சிந்துர பொடியை, சாதிலிங்க பொடியை அலங்காரமாக நன்னா தடவின்றிருக்கான். இந்த சிந்துர பொடியை தன்னுடைய தலையிலே கண்ணன் இப்படி தடவி கொண்டு வருகிறான். திருநாமமிட் அங்கோர் இளையன் தன்னால். இளையம் அப்படின்னா அம்னு ஒரு சாரியை இலை, ஒரு இலையை எடுத்து தன்னுடைய நெத்தியிலே அழுத்தி ஊர்துவ புன்றம் மாதிரி வைத்து கொண்டு வருகிறான் அலங்காரமா. இப்போ ஊர்துவ புன்றத்துக்கு பதில் என்ன பண்ணுகிறான், ஒரு இலையை எடுத்து வைத்து கொண்டு வருகிறான்னு இப்படி ஒரு வியாக்கியானம் அருளுகிறார் மாமுனிகள். அதுவா அல்ல, இன்னொரு வியாக்கியானம், இல்லைன்னா உள்ளன்னு அர்த்தம், அயம்ன ஜலம். இப்ப வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஜலத்தை, ஆசிய ஜலம், எச்சில்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்தை எடுத்து அதை தொட்டுக்கிறான். இந்த சாதிலிங்க பொடி சிந்துர பொடியை தொடுறான். தொட்டு அந்த பொடியை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது, ஜலத்துல குழைச்சுதானே ஊர்துவ புன்றம் தரிக்க வேண்டும். அதனால பார்க்கிறான் கண்ணன், அவனுடைய குலத்துக்கு அனுரூபமாக ஆயர்கள் இடக்கை வழக்கை தெரியாதவர்கள் தானே, ஆகையால அவன் ஒன்றும் பார்க்கல. தன்னுடைய வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஜலத்தை எடுக்கிறான், எச்சிலை எடுக்கிறான். அந்த எச்சில்ல வைத்து இந்த சாதிலிங்க பொடியை குழைத்து தன்னுடைய நெற்றிக்கு சாத்தி கொள்கிறான் என்று அழகான ஒரு வியாக்கியானம் பண்ணுகிறார். இப்ப சிந்துரமிலம் சிந்துர பொடி கொண்டு சென்னியப்பி திருநாமமிட்டு அங்கோர் இளையன் தன்னால். இப்போ ஒன்னு இலையாலே திருநாமமிட்டு கொள்கிறான்னு ஒண்ணு, இல்லையாகில் சிந்துர பொடியையே இளையம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிய ஜலம், வாயிலே இருக்கக்கூடிய எச்சிலை கொண்டு
குழைத்து திருநாமமிட்டு கொண்டு வருகிறான் கண்ணன். இப்ப நெத்தியே அழகு, நெத்தியிலே திருநாமம் சாத்தி கொண்டு வந்தால் இன்னும் மிக அழகு. தலையில வேற அழகா பொடியெல்லாம் தடவிண்டு அழகா வருகிறான். அந்தரமின்னி தன்னெறி பங்கியை, இப்போ ஒரு இடைவேளி இல்லாமல் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், தன் நெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து, எம்பெருமான் தன்னுடைய திருமுடியல் பங்கின்னு சொல்லக்கூடிய திருக்குழல்களை அழகிய நேத்திரத்தால் அணிந்து, அழகிய அந்த நேத்திரம்னு சொல்லக்கூடிய மயில் கண், அந்த மயில் பீலிகளை கொண்டு மயில் கண்களை கொண்டு அழகாக அலங்காரம் பண்ணி கொள்கிறான் தன்னுடைய திருமுடிகளை எல்லாம். இப்போ திருமுடியில சிந்துரப்பொடியை தடவிக்கொண்டு அதில் அழகான மயில் பீலிகளை வைத்து குழல்களை நன்னா இறுக்கி வாரிக்கொண்டு இவ்வளவு அழகா சிகை அலங்காரமே அவ்வளவு பண்ணி கொண்டு வருகிறான். அப்படி வந்தால் எப்படி இருக்குன்னா, இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை. எல்லா தேவர்களும் இருக்க நடுவுல இந்திரன் வந்தா அவன் தனியா எப்படி தெரிவானோ அந்த மாதிரி எம்பெருமான் தெரிகிறான். சரி, இந்திரன்னா சாட்சாத்து பகவான் அர்த்தம். இப்போ பரமபதத்திலே எல்லாரும் அயர் வரும் அமரர்கள் அதிபதினு எம்பெருமானுக்கு திருநாமம். அங்க இருக்கக்கூடிய அமரர்கள் எல்லாருமே சங்கு சக்கரதரர்களாக எல்லாரும் எம்பெருமான் மாதிரியே இருப்பான். அவர்களுக்கு நடுவாக தன்னுடைய கம்பீரம் எல்லாம் தோற்றும்படி எம்பெருமான் எழுந்தருளினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆயர்களுக்கு நடுவிலே இந்திரன் போலே பராத்பரனான சர்வேஸ்வரன் போலே எம்பெருமான் எழுந்தருளுகிறான். இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின் அங்கு இனவலை இழவேல் என்ன. இந்த மாதிரி கண்ணன் எம்பெருமான் வருவான், நீங்க எதிர்த்தாப்புல போய் நின்னுடாதே. இப்போ என்னுடைய பெண்ணை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் எழுத்தாப்புல போய் நின்று என்னாகும், இனவலை இழவேல் என்ன, உங்களுடைய கையில ஜோடியா வலை கீழே வந்து விழுந்துடும். ஒன்று விழும் ஒன்றுவாது நிற்கும் கூட கிடையாது. சோடியா கையில இருக்கக்கூடிய வலைகள் எல்லாம் கழண்டு கீழே வந்துடும். நீங்கள் இழக்காதீர்கள் இழக்காதீர்கள்னு படிச்சு சொன்னேன். என்னுடைய பெண் கேட்கவே இல்லையே. சரி, எங்கேயாவது ஓரமா நின்று பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த கண்ணன் எம்பெருமான் வருவதை எங்கேயாவது ஓரமா நின்று அனுபவித்திருந்தால் கூட பரவாயில்ல, சந்தியில் நின்று கண்டீர் ஊராரெல்லாம் பார்க்கும்படி ஒரு சந்தியில போய் நடு தெருவிலே சந்தியிலே அதுவும் போய் நின்று பார்த்துட்டாள் கண்ணன். ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. எல்லார் கண்ணும் பட சந்தியில் நின்று கண்டீர் நங்கை, என்னுடைய பெண் இருக்கிறாளே நங்கை, தன் துகிலோடு சரிவலை கழல்கின்னதே. அவளுடைய உடம்புல உடை உழுந்தது, அதற்கு மேல வலைகள் எல்லாம் கழண்டு விழுந்தது. இப்ப கழல் வலை, வரி வலை மாதிரி சரிவலைன்னு ஒரு வகையான வலைகள், கையிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள், அதற்கு பேரு சரிவலை. ஆனா இப்ப கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணா, உண்மையாகவே அதை சரிவலையாக ஆக்கிட்டான். கையில இருக்கிற வலைகள் எல்லாம் சரிந்து போனது, ஆகையால அதற்கு சரிவலைன்னு பேர் வந்ததுன்னு ஆக்கிட்டான். உண்மையில அதற்கு அதனால பேர் வரல, சரிவலைன்னு ஒரு பேரு, அந்த பேரை என்ன ஆக்கிட்டான், உண்மையாக ஆக்கிவிட்டான் கண்ணன் எம்பெருமான். இவள்கிட்டையும் நான் படித்து சொன்னேன், கேட்கவில்லை. இவள் போய் சந்தியிலே நின்று, நாற்சந்தியிலே நின்று எம்பெருமான பார்த்தாள். ஊரெல்லாம் பார்க்கும்படிக்கு இவளுடைய திருப்பரிவட்டம், இவளுடைய உடையெல்லாம் முதல்ல கழண்டு விழுந்தது, அதற்கு மேல கையிலே இருக்கக்கூடிய வலைகள் எல்லாம் கழண்டு விழுந்ததுன்னு இப்படி திருத்தாயாரானவள் வினவ வந்தவர்களுக்கு தன்னுடைய பெண் பிள்ளையின் நிலைமையை குறித்து இந்த பாசுரத்தினாலே விண்ணப்பம் செய்தாள். 9ஆம் பாசுரம். இந்த பாசுரத்திலும் தாய்மார் வினவ வந்தவர்களுக்கு தன் பெண் பிள்ளையின் நிலைமையை குறித்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. வலங்காதின் மேல் தோன்னி பூவணிந்து மல்லிகை வனமாலை மொவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய்மடு தூதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டென்மகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாத எதிர் நின்று கண்டீர் வெல்வளை கழன்னு மெய்மெலிகின்னதே. தாய்மார் கூறுகிறாள், கண்ணன் வந்தான், கண்ணன் வரும்பொழுது என்ன அலங்காரம்லாம் பண்ணி கொண்டு வந்தான்னு, வலங்காதின் மேல் தோன்னி பூவணிந்து, தன்னுடைய வலது காதிலே மேல் தோன்னி வலன்காதிலே செங்காந்தள் பூவை தரித்து கொண்டு வந்தான். இப்போ ஒரு காதுக்கு சொன்னார், இன்னொரு காதுக்கு சொல்லலையே. இப்போ ஒரு காதிலே செங்காந்தள் பூவை அணிந்து கொண்டு வந்தான், இன்னொரு காதிலே அணியவில்லை அப்படின்னா அதுவும் ஒரு அழகு போல. இப்போ ஒரு காதுல மட்டும் அலங்காரம் பண்ணிக்கிறது, ஒரு காதுக்கு மட்டும் ஆபரணம் போட்டுக் கொள்வதுங்கிறது கண்ணன் காலத்திலேயே வந்த ஒரு அலங்காரம் போல. இதுவும் அழகா இருக்கும். ஒரு காதுல மட்டும் வைத்துக் கொள்வோம்னு
இந்த செங்காந்தள் பூவை எடுத்துக்கொண்டு ஒரு காதிலே வைத்துக்கொண்டு கண்ணன் வருகிறான். அப்புறம் பார்க்கிறான் மல்லிகை வனமாலை. கீழே பார்த்தா மல்லிகை மாலை அழகா இருக்கு. அதனால இன்னொரு காதுக்கு வைக்க மறந்துட்டான் போல இருக்கு. மல்லிகை மாலை எடுத்து தரித்து கொள்கிறான் கண்ணன். அழகான மல்லிகை மாலைகளை எல்லாம் கழுத்திலே தரித்து கொள்கிறான். மௌவல் மாலை. மௌவல்ங்கிறதும் மல்லிகையிலே ஒரு வகை. இன்னொரு வகையான மல்லிகை மௌவல்னு பெயர். இப்ப மல்லிகை மாலை, இந்த மௌவல் மாலை எல்லாவற்றையும் கழுத்திலே தரித்து கொண்டு எம்பெருமான் வருகிறான். மல்லிகை வனமாலை. வனம்னா மல்லிகையோடு சேர்த்து வனமல்லி. இப்ப காட்டு மல்லி மாலையை தரித்து கொண்டு வருகிறான்னு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா வனம்னா அழகுன்னு அர்த்தம். அழகான மல்லிகை மாலையை தரித்து கொண்டு கண்ணன் மௌவல் மாலையையும் தரித்து கொண்டு வருகிறான். தலையலங்காரம் பார்த்தா எப்படி இருக்கு? சிலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு. சிலிங்காரம்னா ஸ்ருங்காரம்னு அர்த்தம். ஸ்ருங்காரம்னா அலங்காரம். நல்ல தலைக்கு என்னென்ன அலங்காரம் உண்டோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். தலையிலே சாத்த கொள்ளக்கூடிய அந்த பூந்தொடைகள், புஷ்பங்களை எல்லாம் நன்னா சாத்தி கொண்டு திருமுதுகு வரை அந்த குழல் எல்லாம் குழல் தாழ விட்டுன்னு திருமுதுகிலே குழல்களை எல்லாம் தாழ அப்படி விரித்து கொண்டு விட்டு கொண்டு வருகிறான் கண்ணன் பெருமான். பின்னாடி அவ்வளவு புஷ்ப அலங்காரங்களை இந்த குழல்களுக்கு பண்ணிக்கொண்டு நல்ல சிருங்காரங்களோடு அலங்காரங்களோடு குழல்களை தாழவிட்டு தீங்குழல் வாய்மடுத்து. தீங்குழல்னா இனிமையான குழல். தீம்னா இனிமைன்னு அர்த்தம். இப்ப ரொம்ப இனிமையான குழல் குழல். இப்ப எம்பெருமான் குழல் ஊதினான்னா அது முதல்ல யாருக்கு கேட்கும்னா அவன் காதுக்கு தான் போகும். இப்ப அவன் இங்கு குழல் ஊதினான்னா அவன் காது தான் அருகிலே இருக்கு. இப்ப முதல்ல இனிமையா யாருக்கு இருக்கும்னா அவன் காதுக்கு தான் இருக்கும். இப்ப அவனுக்கும் அது இனிமையாக இருக்கும், கேட்கிறவர்களுக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய குழல். இந்த குழலோசையை பத்தி இவரே பெரிய ஒரு பதிகமே அருளி செய்ய போகிறார் பெரியாழ்வார். இப்ப நாரதர் இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்துன்னு மரங்கள் நின்னும் அது தாரைகள் பாயும்னு தேவ திரிய மனுஷ்ய ஸ்தாவரங்கள்னு எல்லாருமே அப்படியே உருகக்கூடிய இந்த குழலோசை. இன்னார் இணையார்னு கிடையாது. மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள்னு விபாகமே கிடையாது. இந்த குழலை கேட்டவர்கள் எல்லாரும் உருகி ஓடுவர்கள். அப்படி இனிமையான இந்த தீங்குழலை தன்னுடைய வாயிலே மடுத்து ஊதிக்கொண்டே வருகிறான் கண்ணன். அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை. இப்ப ஏவம் விதமாக இவ்வளவு பிரகாரங்களாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டு கண்ணன் பெருமான் வருகிறான். வரச்சே என் பெண்ணிட்ட சொன்னேன், எதிரில் மட்டும் நிற்காத, அவனை பார்க்காதன்னு சொன்னேன். பார்த்தாள். சரி, பார்த்ததோட நின்று இருக்கலாம், பார்த்துட்டு ஓரமா வந்திருக்கலாம். என் மகள் ஆசைப்பட்டு, ஐயோ இந்த விஷயம் நம்மளை வாட்டி விடும்னு தெரியாம ஆசைப்பட்டுட்டா. கண்ணன் இருக்கானே, கண்ணன்ட்டு ஆசைப்பட்டா தப்பிக்கவே முடியாதுன்னு அவளுக்கு தெரியல. ஏதோ போய் தெரியாம மாட்டின்ட்டா. என் மகள் ஆசைப்பட்டு விளங்கி நில்லாது. இப்ப வழியிலேருந்தாவது ஓரமா வந்திருக்கணும். தன் ஒரு தடவை பார்த்துட்டோன்னு கண்ணை திருப்பிண்டு வந்திருக்கணும். ஆனால் இவள் விளங்கி நிற்கவில்லை. இவள் நேரா கண்ணனுக்கு முன்னாடி போய் நின்னா. எதிர் நின்னு கண்டீர். பாருங்க, நீங்களே பாருங்க, இந்த துக்கம்லாம் எதனாலன்னா கண்ணன் வருவதை பார்த்தாள் என் பெண். அதனாலே தான் இவ்வளவு துக்கமும். வெல்வளை கழன்னு, இவளுடைய கையிலெல்லாம் வளை கழன்னு போச்சு. மெய் மெலிகின்னதே, உடம்பெல்லாம் மெலிந்து போயிட்டது. முதல்ல உடம்பு மெலிஞ்சாதானே கையிலேருந்து வளைய கலரும். கையிலிருந்து வளைகள் எல்லாம் கீழே விழ வேண்டுமாகில் அப்படியே கையெல்லாம் மெலிந்து போக வேண்டும், உடம்பு மெலிந்து போக வேண்டும். ஆனா முதல்ல வெள்வளை கழன்னு மெய்மெலிகின்னதேன்னு சொல்கிறார்கள். ஏன்னா முதல்ல பார்த்தவொடனே உடம்பு இழைச்சிடுத்து, வலை உழுந்துடுத்து. வலை உழுந்த பிறகாது உடம்பு நிறுத்தியிருக்கலாம். இவ்வளவு நம்ம குறைந்தால் போரும்னு கேட்கலையே. இன்னும் கொஞ்சம் இந்த உடம்பே இல்லாதபடிக்கு இந்த மெய்யானது உடம்பானது மெலிந்து கொண்டே போகிறது. நிற்கவே இல்லை. வலை கழன்ன அளவுக்கு நிற்கல, இன்னும் மெலிந்து கொண்டே போகிறது இந்த உடம்பு என்று அனுபவிக்கிறாள் இந்த பாசுரத்தினாலே. ஆக இந்த பாசுரத்தோடு இப்படி 9 பாசுரங்களினாலே கண்ணன் குழலூதிக்கொண்டு இசை பாடிக்கொண்டு தன்னுடைய திருக்குழல்களை அழகாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு அதிலே பீலிக்கண்ணை அணிந்து கொண்டு தன்னுடைய வலது காதில் மேலே பூவை தரித்து கொண்டு கழுத்திலே மல்லிகை மாலை மொவ்வல் மாலைகளையெல்லாம் தரித்து கொண்டு அலங்காரத்தாலே வரக்கூடியவன். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தான் குழலூதி இசைபாடி குனித்து ஆயரோடு ஆலித்து வருகிறான். இப்படிப்பட்ட ஆயப்பிள்ளையை கண்டு பெண் பிள்ளைகளெல்லாம் பட்ட பாட்டை இந்த பதிகத்தினாலே தெரிவித்தார் பெரியாழ்வார்.
நீ கடைசியில பலஸ்ருதி பாசுரம், விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ மிரை தாயர் பாடியில் வீதியூடே கண்ணன் காலிப்பின்னே எழுந்தருளக் கண்டு இளவாய்க் கன்னிமார் காமுத்த வண்ணம் வண்டமர் பொழில் புதுவையர்கோன் விட்டுசித்தன் சொன்ன மாலை பத்தும் பன்னின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரேன்னு அருளி செய்தார். இப்ப இந்த கிருஷ்ணன் பெருமான் இருக்கிறானே, இவனை பார்க்க வேண்டும்னு நித்தியசூரிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, தேவர்களுக்கும் ரொம்ப ஆசை, நித்தியசூரிகளுக்கும் ஆசை. தேவர்களுக்கு என்ன ஆசைன்னா, கிருஷ்ணன் நமக்காக தானே அவதாரம் பண்ணியிருக்கான், நம்முடைய பிரார்த்தனைக்கு இணங்க தானே கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான், நம்முடைய எதிரிகளை அழிப்பதற்காகத்தானே கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான்னு தேவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால கண்ணன் பண்ற சேஷ்டிதங்களை எல்லாம் வந்து வந்து பார்ப்பார்கள் தேவர்கள், வானத்துல வந்து நின்று பார்ப்பா. அதே போல நித்தியசூரிகளும் எப்ப பாரு மேன்மை எம்பெருமானின் பரத்துவத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு எதிரான, அதற்கு நேர் மாறான நீர்மை எம்பெருமானுடைய சௌலபியம் சௌஷீல்யம் இதெல்லாம் எங்க தெரியும்னா கீழதான், இந்த ஆய்ப்பாடியிலே தான் தெரியும். ஆகையால என்ன பண்ணுவார்கள், வானத்துல வந்து நின்று விரும்பி பார்த்துட்டே இருப்பார்கள். நித்தியசூரிகளும் தேவர்களுமாக வானத்துல அவ்வளவு கூட்டம், இடமே இருக்காது. அப்படி விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ, இவர்கள்லாம் வந்து பார்க்கிறார்களே, இவர்களை ஏறெடுத்து நம்ம பார்த்து கட்டாட்சிப்போம்னு கண்ணன் ஏதாவது பண்ணானான்னா ஒன்னும் பண்ணவில்லை. விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ மிரைத்துனர், இவர்களை பார்க்கவே இல்லை, அவர்களை அநாதரம் பண்ணிவிட்டான் கண்ணன். திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி, இவ்வளவு நித்தியசூரிகள் தேவர்கள்லாம் வந்து வானத்துல நிற்கிறாளே, நாம் அவர்களுக்கு ஏதாவது அருள் புரிவோன்னு பார்க்கல. நமக்கு தொழில் பசுமைத்தல், நமக்கு தோழர்கள் கோபர்கள்னு கோபர்களையும் பசுக்களையுமே விரும்பி கொண்டு எம்பெருமான் ஆயர் பாடியில் வீதியூடே கண்ணன் காலிப்பின்னே எழுந்தருள கண்டு. இப்ப வானத்துல அவ்வளவு அமரர்களும் வந்து தொழுதால் கூட அவர்களை அநாதரம் பண்ணி அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் ஆய்ப்பாடியிலே திருவீதிகளிலே எம்பெருமான் பசுவை மேய்த்து கொண்டு பசுக்களுக்கு பின்னாடி அழகாக அவனும் தோழன்மார்களும் எழுந்தருளக்கூடிய இந்த அழகை கண்டு இளவாய்க் கன்னிமார் காமுத்த வண்ணம். அப்ப அழகான நவ யவ்வனைகளான ஆய்கன்னிமார், இந்த ஆயர் குலத்திலே இருக்கக்கூடிய இடைப்பெண்கள் ஆசைப்பட்ட இந்த பிரகாரத்தை, அவர்கள் இந்த கண்ணனை பார்த்து காமுத்த ஆசைப்பட்ட பிரகாரத்தை இந்த 10 பாசுரங்களினாலே அருளி செய்தார் பெரியாழ்வார். வண்ணம் வண்டமறு பொழில் புதுவையர்கோன், இதை அருளி செய்தவர் யாருன்னா, வண்டுகள் எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொழில். வண்டுகள் வேற இடத்துக்கு போக வேண்டாம். எப்ப வண்டுகள் வேற இடத்துக்கு போகும்னா, இந்த சோலையிலே மதுவெல்லாம் தீந்து போயிடுதுன்னா வேற பூவை தேடி போக வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய சோலைகளிலே ஒரு காலம் பூக்களுக்கு குறைவில்லை, ஒரு காலம் வண்டுகள் வேற இடத்தை தேடி போக வேண்டாம். அதனால வண்டுகள் இங்கே நித்தியவாசம் பண்ணுகிறது. வண்டமறு பொழில் புதுவையர்கோன் விட்டுசித்தன் அப்படின்னு தன்னுடைய விஷ்ணுவை எப்பொழுதும் அரவத்தமளி என்கிற பாசுரத்தின்படியே எம்பெருமான் ஆழ்வார் பெரியாழ்வாரின் திருவுள்ளத்திலே தான் நித்தியவாசம் பண்ணுகிறான் என்பதினாலே விஷ்ணு சித்தன் என்றே பெயரை உடைய ஆழ்வார் விட்டுசித்தன் சொன்ன மாலை 10 அழகாக தொடுத்த இந்த 10 பாசுரங்கள், மாலையாக தொடுத்த 10 பாசுரங்களையும் பன்னின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார். இப்ப நல்ல பண்ணிலே இன்பம் வர அப்படியே ரசம் உண்டானும். இதை கேட்டாலே இதுக்கு அர்த்தமே புரிய வேண்டாம், இந்த பாசுரங்களை பாடினாலே அப்படி ரசம் உண்டாக வேண்டும். அப்படி பண்ணிலே நல்ல ஒரு ஸ்வரத்திலே ஏத்தி பாடக்கூடிய பக்தர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்றும் மீளவும் வராதபடிக்கு உயர்ந்த ஸ்தானமான பரமபதத்தை அடைவார்கள் என்று இதற்கு பலஸ்ருதியாக சாதித்து முடித்தார் பெரியாழ்வார். ஆக இந்த 10 பாசுரங்களினாலும் கண்ணன் குழலூதி கொண்டு விளையாடி கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த பிரகாரங்களை பார்த்து சிலர் பார்ப்பதென்ன, சிலர் ஜன்னல்கள் அருகிலேயே நிற்பதென்ன, சிலர் சந்தி வரை சென்று பார்த்து அவனாலே வளைகழன்னு நிற்பதென்ன, சிலர் போக வேண்டாம்னு தடுப்பதென்ன, சிலர் அதை மீறி போவதென்ன, சில பெண்கள் இவனுக்கல்லால் என்னை மற்றொருவருக்கு பேசலொட்டேன்னு சொல்லுவதென்ன. இவ்வாறான இந்த பாசுரங்களை, அழகான பாசுரங்களை தடைகளும் என்கிற இந்த திருமொழியினாலே பெரியாழ்வார் அருளி செய்தார். அதை யதாசக்தி அடியேன் விண்ணப்பித்தேன். இதிலே குற்றங்கள் இருந்தால் பொறுக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.
எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள்